ம். அதே மாதிரி சூழல் என்வாயன்மெண்ட் டூரிசம், அழகிய மலைக்காடுகள், கடற்கரைகள், நதிப்படுக்கைகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் சரணாலயங்கள் போன்றவற்றை பார்வையிடுகிறது. அதே மாதிரி சஸ்டைனபிள் டூரிசம், நிலைத்து நிற்கும் சுற்றுலா. 1970 ஏற்பட்ட சுற்றுலா நெருக்கடிகள் காரணமாக சூழல் வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்ததால் நிலைத்து நிற்கும் கொள்கையின் அடிப்படையில் 1987 உருவாக்கப்பட்ட அந்த சஸ்டைனபிள் டூரிசம். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா, சமய நம்பிக்கையாளம், அச்சுக்கடமை முடிக்கிறதுக்கு இலங்கையிலிருந்து சவுதிக்கு போகிறாங்க. அது டூரிசத்துக்கெலாம் வருது. டூரிஸ்ட்டுக்கு போனால் ஹஜ் கடமையை மட்டும் முடிச்சுட்டு வர மாட்டாங்களே, அவங்க அங்கே இருக்கிற இடங்களை தரிசிப்பாங்க. அங்கே என்ன செய்வாங்க, சில பொருட்களை கொள்வனவு செய்வாங்க. அது மாதிரி தலதா மாளிகை, மிகிந்தலை, அது மாதிரி கதிர்காமம் போன்றவைகள் காணப்படும். பண்பாட்டு சுற்றுலா, பிற நாட்டு மக்களது வரலாறு, நுண்கலைகள், வழக்கங்கள், பண்பாடுகள் போன்றவற்றை பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி மரபுரிமை சுற்றுலா, அவங்களோட கல்ச்சரை பார்க்குறது. ஒரு இலங்கையில் சில இடங்கள் அந்த சொரபொரங்கிற இடம் ஒன்று இருக்குண்ணே. சொரபொர யார் வேறு பேர் தானே. சொரபொரங்கிற இடம் ஒன்று தெரியுமா யாருக்கு? வேடுவர்கள் வசிக்கிற இடங்கள் மையங்கன சைட்ல இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு இடம் வந்து வித்தியாசமான ஒரு மக்கள். அவங்க வேடுவர்கள் அடுத்தது அந்த பண்டைய கால வாழ்க்கையை வசித்து வராங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கைகள் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு போவாங்க மரபுரிமை சுற்றுலா. அதே மாதிரி இந்த அலிக்கம்பே அக்கரப்பத்தி சைட்லேயும் ஒரு 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 டைப்பான ஒரு சொசைட்டி இருக்கிறாங்க. அது அவங்க நம்ம தெலுங்கு மொழிகள் பேசக்கூடியவங்களும் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியான விடயங்களை பார்க்க. அதே மாதிரி புலனறுவையிலையும் இப்படியான இடங்கள் இருக்கு, இப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான விடயங்களை பார்க்குறதுக்கு போவாங்க. அதே மாதிரி மரபுரை சின்னங்கள் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இப்படி ஒவ்வொரு டைப் இருக்கு. நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய டைப்பான டூரிசம் இருக்கும். ஹெரிட்டேஜ் டூரிசம் என்ன சொல்லுவோம், அதை புராதன சுற்றுலா, மெடிக்கல் டூரிசம், ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ சுற்றுலா, அதே மாதிரி பில்கிரிமேஜ் ரிலீஜியஸ் டூரிசம் சொல்லிட்டேன் என்ன டூரிசம் இன்னைக்கு. அதே மாதிரி விர்ச்சுவல் டூரிசம்னு இப்போ நியூவாக டெவலப் பண்ணுறாங்க. விர்ச்சுவல்னா என்ன, இப்போ நீங்கள் இந்த சில ஸ்பெக்ஸ் இருக்குது என்ன, ஸ்பெக்ஸில் இப்போ ரோலர் கோஸ்டரில் நீங்கள் போகணும்னு சொன்னால் அதுக்கேற்ற டிவைசஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த விஆர் பாக்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற அந்த பாக்ஸை நீங்கள் உங்களுக்கு போட்டு விடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ரோலர் கோஸ்டரில் போகிற. சொல்லுங்கம்மா. ஜெசிந்தன் கருணாநிதி நடக்கிற உரையாடல்கள் இங்க எல்லாருக்கும் கேட்குது. ஜெசிந்தன் கருணாநிதி மைக்கை டேர்ன் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் லெக்சர்ஸில் இருக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் லெக்சர்ஸில் இருக்கிறேன், நான் கதைக்கிறவங்களுக்கு விளங்கணும். நீங்கள் கதைக்கிறது கேள்வி மட்டும்தான் வெளியே மைக்கை டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணல இந்த லெக்சர்ஸுக்கு. ஜூமில் மைக்கை டேர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஓகே. அப்படி கல்ச்சுரல் டூரிசம் இருக்குது. அதே மாதிரி வைல்ட் லைஃப் டூரிசம் இருக்குது. வைல்ட் லைஃப் டூரிசம் சிலர்களுக்கு அந்த அந்த காட்டில் நடக்கிற விடயங்களை பார்க்கணும். அது கேமராஸ் அதில் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் நிற்கிற காட்டில்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி வைல்ட் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி போவாங்க. அது மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் செய்கிறதுக்கு மெடிக்கல் டூரிசம் இருக்குது. ஓகே. வைல்ட் லைஃப் டூரிசம், வைல்ட் லைஃப் பறவைகள வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பறவைகள வாழ்க்கையில்
ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணுவாங்க. அது எப்படி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு எப்படி அது உணவை பெற்றுக்கொள்ளுது. சில பறவைகள் சம்மந்தப்பட்ட ஆச்சரியமான விடயங்களை நீங்கள் வீடியோக்களில் அல்லது வாசித்து புக்கில் பார்த்துருப்பீங்கண்ணே. இப்போ இந்த பறவை உண்டு எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது, அதை ஓய்வு எடுக்கிறதுக்கு சில தகவல்கள் உங்களுக்கு அவங்கள சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். சில உயிரினங்கள் வித்தியாசமான உயிரினங்கள். அதே மாதிரி இந்த வைல்ட் லைஃப் மாதிரி இந்த சீ லைஃப் டூரிசம் இருக்குது. கடலுக்குள்ள டைவ் பண்ணி கடல் வாழ் உயிரினங்களில் என்ன வித்தியாசமான உயிரினங்கள் இருக்குது உங்களுக்கு பார்க்குறது. அதே மாதிரி வைல்ட் லைஃப் மாதிரி சீ லைஃப் டூரிசமும் இருக்குது. அதே மாதிரி க்ரீன் டூரிசம் அல்லது எக்கோ டூரிசம் சொல்லுவாங்க. எக்கோ பசுமையான காட்சிகளை பார்ப்போம். எக்கோ டூரிசமில் அநேகமாக அந்த தீங்கு விளைவிக்காத இயற்கையோடு சம்மந்தப்பட்ட விடயங்கள் தான் அநேகமாக இருக்கும். இப்போ அங்கே வந்துட்டு எக்கோ டூரிசம் செய்கிற டைமில் அங்கே கிளாஸ் வைக்க மாட்டாங்க. அந்த சுரட்டையில் செய்யப்பட்ட ஒரு கிளாஸ் இருக்கும், அல்லது அந்த மூங்கிலால் செய்யப்பட்ட கிளாஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குளிக்கிற இடமெல்லாம் வந்துட்டு அந்த இயற்கையோடு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். செயற்கையை வந்துட்டு அங்கே மினிமம் தான், ஏழாத கட்டத்தில் தான் அந்த செயற்கையை பயன்படுத்தியிருப்பாங்க. பெரும்பாலான விடயங்கள் வந்துட்டு எக்கோ டூரிசமில் இயற்கையை வச்சு தான் இருப்பாங்க. அந்த எக்கோ டூரிசமுக்கு வந்துட்டு பாரிய அளவான ஒரு டிமாண்ட் கேள்வியோடு இருக்கு எக்கோ டூரிசமில். ஏன்னு சொன்னால் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் டூரிசமில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அவங்க அந்த ஹோட்டல் சர்வீசஸ், அந்த கெமிக்கல், இப்போ அங்கே பாத் டப்பில் இவங்க அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட ஜெல், என்ன இந்த கற்றாழை அப்படியான விடயங்களை தான் அங்கே வச்சுருப்பாங்க. கற்றாழை ஜெல், அதே மாதிரி இந்த பிளேன் டீ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கருவாப்பட்டைகள் அதுகள் வச்சு தான் அவங்களுக்கு அந்த உணவு சமைக்கப்பட்டிருக்கும். சில உணவுகள் ஆரோக்கியம் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே வழங்கப்படுற உணவு பானங்கள் எல்லாமே அந்த அவங்களோட ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி எக்கோ டிஸ்டர்ப் பண்ணாது, சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், மனிதர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், வேறு எந்த உயிரினங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் அந்த எக்கோ டூரிசம் இருக்கும். நேச்சுரல் பேஸ்டல் டூரிசம். அதே மாதிரி கோஸ்டல் டூரிசம் இருக்குது. கோஸ்டல் டூரிசம் கரையோர சுற்றுலா. கரையோர சுற்றுலா வந்துட்டு கடற்கரைகள், நீர்ச்சூழல், சுழியோடு, டைவிங். என்ன இப்போ ஒரு ஆள் சொல்லிச்சு நம்ம இந்த லெக்சர் டைவிங் வந்துட்டு பார்க்கலாம். சில வந்துட்டு இந்த இந்த வேல் வாட்சிங், திமிங், என்ன சொல்கிறது, வேல் வாட்சிங், திமிங்கிலமா, திமிங்கில இப்படி பாயிருது என்ன திமிங்கிலம் தானே அது வேல் வாட்சிங். ட்ரிங்கோலர் இருக்குது என்ன, ட்ரிங்கோலர் இருக்குது. அதே மாதிரி மிரிச போன்ற இடங்கள்லாம் காணப்படுது. இடங்கள்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா பார்க்கலாம். அதே மாதிரி நீர்ச்சறுக்கல், ஓகே, அல்லது கடல் அலை சறுக்கல்னு சொல்லுவாங்க. நீர்ச்சறுக்கல் இதையும் சொல்லுவோம். அந்த என்ன சொல்கிறேன், சில அந்த ஸ்விம்மிங் பூல் அது அந்த நீரை ஒட்டிய பிரதேசங்களில் அந்த சறுக்கி விளையாடுதல் ஸ்பேஸ் இதாக காணப்படும், சறுக்கி விளையாடுதல். அதே மாதிரி நீர்ச்சறுக்கல் மாதிரி கடல் அலை சறுக்கல் இருக்கு. சர்ஃபிங், சர்ஃபிங், நீர்ச்சறுக்கல், இந்த சர்ஃபிங்கையும் சொல்லுவாங்க. சர்ஃபிங்கையும் அலைச்சறுக்கல்ங்கிறது சர்ஃபிங், அல்லது நீரில் வழுக்கி விளையாடுறது எல்லாம் வந்துட்டு நீர்ச்சறுக்கல் கூட. ஸோ அப்படியான விடயங்கள். அதே மாதிரி எஜுகேஷனில் நான் பார்த்தேன், எக்ரோ டூரிசம், கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம். அதே மாதிரி ப்ரோ டூரிசம் இப்போ நியூவாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஏழைகளுக்கு உதவும் நோக்கிலான சுற்றுலா. ஏழைகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிற. உதாரணமாக இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ஏரியாவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் அதில் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மக்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க என்னத்தை எப்படி ஜீவிக்காங்க, ஜீவனோபாயம் எப்படி நடத்தாங்க, கொண்டு அவங்களுக்குரிய பிஸ்னஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக சுய தொழில் உண்டோ அல்லது அவங்களோட வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கைகளையும் சேர்த்துக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்களோட என்ன உற்பத்தி பொருட்கள் தூக்கி அதை வாங்குறது, வழிகாட்டி அமர்த்தல் இப்படித்தான் இருக்கும். சிலவங்களுக்கு பேசிக் நாலேஜே இல்லாமல் இருக்கும், அல்லது குடும்ப வழிகாட்டல் போன்ற விடயங்களில் குடும்பத்தை பராமரித்தல் போன்ற விடயங்களில்
போதிய அளவான அறிவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் கல்வித்தனம் அந்த அளவுக்கு இருக்கும். அது சம்பந்தமான செயலமர்களை நடத்துவதற்கு அல்லது ஆண்களுக்கு விசேடமாக அதே மாதிரி இயற்கை உணவுகளை வாங்குவோம். அவங்க செய்யப்பட்ட சில தெரியும் இந்த பனங்கிழங்கு அப்படியான இதை இதுகளை வந்துட்டு சில ஏரியாவில் பாப்புலராக இருக்கும், பிரசித்தி பெற்று இருக்கும். ஸோ அப்படியான விடயங்களை எப்படி நீங்கள் மக்களுக்கு விற்கலாம், பனை மரத்திலான பொருட்கள், தென்னை மரத்திலான பொருட்களை செஞ்சு விற்கிற பிள்ளைகள் இருக்கும். அதை மார்க்கெட் பண்ணுறதுக்குரிய வசதி இல்லாமல் இருக்கும். ஸோ அதை செஞ்சு கொடுப்பான். இலங்கை போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீட்டு சேவையோட இணைந்து அவங்களுக்கு தொழில் பெற்றுக் கொடுத்து இது கொண்டாக இருக்கும். நீங்கள் மரபுரிமை சுற்றுலா உடனே ரீட் பண்ணி பாருங்கள். மரபுரிமை சுற்றுலா முக்கியத்துவம், அருங்காட்சியகம், மியூசியம், அதில் இப்போ நிறைய விஷயங்கள் பாதுகாக்கப்படும். காத்தாங்குடியில் இருக்குது தானே மியூசியம். அதில் பழங்கால பொருட்களாகட்டும், வாழ்க்கை முறைகளாகட்டும், கலாச்சாரம் போன்றவற்றை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. காத்தாங்குடி மியூசியமுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அங்கே ஆரம்ப காலத்தில் பாவிக்கப்பட்ட சப்பாத்துக்கள், வாள்கள், என்ன விடயங்களை பயன்படுத்தினாங்க, மட்ட கடைத்திரு எப்படி காணப்படுது, போட்டிங் எப்படி செஞ்சாங்க, இப்படி தையல்கள் என்ன மாதிரியான விடயங்களை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி சில கலாச்சார ரீதியான விடயங்களும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சில லைப்ரரியிலையும் சில மியூசியம்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜஃப்னாவிலையும் ஒரு இடம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். இலங்கையின் உலக பாரம்பரிய தலங்கள், புலனறுவ ஹெரிட்டேஜ், அது மாதிரி சிகிரிய, புனித நகர், காலிப்பாளைய கோல்ட் ஃபோர்ட்ஸ், அதே மாதிரி கண்டி புனித நகர், சிங்கராஜவனம், தம்புள்ள பொற்கோவில், அதே மாதிரி இலங்கையின் மத்திய மலை பதிய நிலைத்து நிற்கும் சுற்றுலா, ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னு சொன்னால் சஸ்டைனபிள் டூரிஸ்ட். சுற்றுலாத்துறை என்பது ஒரு பரந்துபட்ட நகர். இப்போ நம்ம பார்த்ததில் தெரியும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் அது சுற்றுலாத்துறை வந்துட்டு நிலைச்சி நிற்கும். விவசாயம் மாதிரி தானே. விவசாயம் வந்துட்டு நம்ம வெறுமனே வேளாண்மை காணப்படுற எல்லாத்தையும் நம்ம விவசாயத்துக்குள்ள நடக்கலாம். நம்ம தேன் வளர்ப்பையும் நம்ம என்ன செய்யலாம், அந்த டூரிசமுக்குள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி இப்போ டூரிசம் ப்ரொடக்ட்ஸில் நம்ம அந்த தேனையும் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரலாம். நிறைய பீஹனியில் இந்த ஹனிலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த மரத்தை எந்த மரத்தில் அந்த தேன் உற்பத்தி அதுங்க வச்சுக்கொண்டு அதுக்குரிய மருத்துவங்கள் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு நிறைய டூரிசம் ப்ரொடக்ட்ஸ்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணுறான். முக்கியமானதாக காணப்படுது. இயற்கையான வளங்களை கொண்டு பொருளாதார நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக காணப்படுது. இப்போ ஒரு பீச்சை வச்சு ஒரு நாள் ரிசோர்ட் ஒன்று கட்டுறான்னு சொன்னால் அவருக்கு அங்கே பெருசாக அவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏன்னா பீச்சை அவருக்கு ஒரு பெரிய ஒரு சர்வீஸாக கொடுக்கலாம். அங்கே வந்து பீச்சில் வரவங்க கொடுப்பாங்க. ஸோ இல்லாட்டி ஒரு செயற்கையாக அவங்க ஒன்று செய்யணும்னு சொன்னால், பீச் பார்க் ஒன்று செய்யணும்னு சொன்னால் அங்கே சில பொருட்களை கொடுக்கணும். அது காலப்போக்கில் துருப்பிடிக்கிற இதெல்லாம் காணப்படும். ஆனால் இது அப்படின்ட்டு இல்லை. அதுலேயே சூழல் சமநிலையையும் பேணணும். இதான் அந்த நிலைத்து நிற்கும் சொல்லுவோம். நிலைத்து நிற்கும் சொன்னால் சஸ்டைனபிள் சொன்னால் குறைஞ்ச நம்ம நீண்ட காலத்துக்கு எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த வளங்கள் பிரயோசனப்படும் சொல்லி செய்கிறது தான் இந்த நிலைத்து நிற்கும் சுற்றுலா. மறுமனை நாம மட்டும் நம்மளோட வாழ்க்காலம் மட்டும் பாவிச்சா போதும் என்று சொல்லி பயன்படுத்தணும்னு சொன்னால் வளங்கள் அழிவடைஞ்சிடும். ஸோ அதை வருகின்ற சந்ததிகளுக்கும் கைமாறி கொடுக்கணும் என்ற அடிப்படையில் சூழல் சமநிலையை பேணி சூழல் வளங்களையும் சமூக பெருமை வாய்ந்ததாக மாற்றணும் துறை இது சப்போர்ட் பண்ணுது. அதுதான் இந்த சஸ்டைனபிள் டூரிசம் வந்துட்டு இருக்குது. பொருளாதார வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவதற்காக சுற்றுலாத்துறை பெரிய பங்களிப்பு செய்யுது. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக நிலைத்து நிற்கும் சுற்றுலா இப்போ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதில் நிலைத்து நிற்கும் சுற்றுலா பார்த்திங்கன்னா பொருளாதார அபிவிருத்தி, சமூக அபிவிருத்தி, சுற்றாடல் அபிவிருத்தியாக காணப்படும். இதில் மேலதிக விளக்கங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அரசு துறை போன்றவையில் வந்துட்டு என்ன செய்யுது, இந்த டூரிசம் செக்டர் வந்துட்டு
இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு செலுத்துது. ஒரு நீண்ட கால தேசிய வருமான வளர்ச்சி, சமூக இயற்கை, கலாச்சார நிதி வளங்கள் போன்றவற்றிலே இது செல்வாக்கு செலுத்துது. ஓகே. அதே மாதிரி கலாச்சார சுற்றுலா. கலாச்சார சுற்றுலாவில் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் காணப்படும். இதில் ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் காணப்படும். ஓகே. கலாச்சார சுற்றுலா. அது மாதிரி கலாச்சார சுற்றுலா மேற்கொள்வதனால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள். இந்த அனுகூலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இன்னும் கிளியர் ஆகும் கலாச்சார சுற்றுலாண்டா என்னன்னு சொல்லி. பல்லின மக்கள் செறிந்து வாழும். இலங்கைங்கிறது மல்டி எத்னிக் கண்ட்ரி. பல்லினத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. ஆகவே பல்லின மக்களை வாழ்ந்து வரும் இலங்கையில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். அவங்களோட அவங்களோட என்ன வரையறைகள் என்ன இருக்குதுங்கிறத நம்ம அதை அறிஞ்சு கொள்ளலாம். சுற்றுலா கைத்தொழில், அந்நிய சம்பாத்தியங்கள், வேலை வாய்ப்புகள், அரசாங்க வருமானம் மற்றும் இணைப்புகளை நாம் பெருக்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி பண்பாட்டு பரிமாற்றம், மனிதநேயம் என்பவற்றை வளர்ச்சி பெறும். அதே மாதிரி இப்போ இவங்களோட இவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு அவங்களோட ஒரு உணவாக கொடுக்குறது. இப்போ முஸ்லீம்களோட ஃபெஸ்டிவலுக்கு இவங்க வட்டலப்பம் கொடுப்பாங்க. அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கு அவங்களோட பலகாரங்கள் அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி பெசாக் இல்லை தன்சல் அதில் பெற்றுக்கொள்வது. அதே மாதிரி தேசிய ஒருமைப்பாடு ஒன்று ஏற்படும். இப்படியான விடயங்களை போய் பார்க்குறதால அவங்களோட மதங்கள் கலாச்சாரங்களை நம்ம அறியறதால அது உங்களோட ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒன்று ஏற்படும். தெரியாமல் இருக்கிறதோட போய் பார்த்தா தான் வழங்குமா அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. உதாரணமாக பல்கலைக்கழகங்களில் சாரி, ஓகே. அடுத்தது இது பார்த்தோம் மனித பண்பாட்டு மாற்றம், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். மனித இப்போ பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு அந்த அவங்களோட ஹாஸ்டலில் இருக்கக்குள்ள ஒரு சிங்களவர்கள், அடுத்தது தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள்லாம் கலந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட வீட்டை போய் பார்க்குற டைமில் தான் அவங்களுக்கு ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். வெறுமனே சமூக வலைத்தளங்கள், அடுத்தது செய்தித்தாள்கள்லாம் மீடியாவில் வாரதெல்லாம் மட்டும் நம்பாமல் அவங்கள இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு முஸ்லீம் ஆள்ற வீட்டை போயிட்டு பார்க்குறோம். அவங்களோட ஃபேமிலி என்ன எப்படி பார்க்காங்க நம்மளை. அதே மாதிரி வீட்டை இவங்க போகிறது மூலமாக அவங்களோட மதங்கள், அவங்களோட குடும்பங்கள், கலாச்சாரங்கள் போன்றவற்றை உண்மையாக விளங்கக்கூடிய மாதிரி காணப்படும். இது வந்து டூரிசமால தான் ஏற்படும். வெறுமனே இப்போ ஒரு இடத்த போகணும். இப்போ நம்ம நீங்கள் இங்கேருந்து இப்போ கல்முனை இருந்து ட்ரிங்கோவுக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த ட்ரிங்கோவில் போய் நான் போய் நிற்கிறது ஒரு
ஒரு தமிழ்ஸில் வீட்டுன்னு சொன்னால் அல்லது சிங்களீஷில் வீட்டுன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை நம்ம எப்படி இருக்க போகிறோம், ஒரு புலனர்வு போகிறோம்னு சொன்னால் அவங்களோட எப்படி கலாச்சாரம் காணப்படுது, அதன் மூலமாக அந்த உறவுகள் விருத்தி அடையும். விளங்கிக் கொள்கிற தன்மை வந்து அதிகம். இது வந்துட்டு வெறுமனே சேலம் அறிவு கருத்தரங்கு. மச்சான் எனி கொஸ்டின்? 1809 ஃபாரூக் அஸ்கியாபானு மைக் ஒன் பண்ணியிருக்கீங்க, மைக்கும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களோட வீட்டை நடக்கிறது, உங்களோட ஏரியாவில் நடக்கிறது எல்லாம் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணிப்பாடு. ஓகே. அதே மாதிரி தேசிய ஒருமைப்பாடு ஏற்படும், வாழ்வர்களுக்கிடையே நட்புணர்வு ஒன்று ஏற்படும். என்ன அவங்க பல் மதங்கள் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். இப்போ வேலை செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கல்வி ரீதியிலேயோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் ஒன்று இருக்கும். என்னதான் இலங்கையில் இன ரீதியான மத ரீதியான பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாண்ட் ஒன்று இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இவங்க யார், இவங்க என்ன நம்ம பற்றி என்ன நினைக்காங்க, அடுத்தது இவங்களோட பர்பஸ் என்ன, இப்போ இவங்க என்னத்தை சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வேலை ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது கொண்டு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தனி மனித அறிவு கொண்டு இங்கே பெறப்படும். அதே மாதிரி வாழ்க்கை தரம் வந்துட்டு டெவலப் ஆகும். அதே மாதிரி கலாச்சார மேம்பாட்டுக்கு சில உதவிகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இப்போ டூரிஸ்ட் ஒரு ஆள் வந்துட்டு ஃபாரின் டூரிஸ்ட் ஒரு ஆள் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வரேன்னு சொன்னால் அவரை வச்சு சில உதவிகளை இலங்கைக்கு பெற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி உலக அமைதி பண்பாட்டு உணர்வு கொண்டு ஏற்படும். வனவிலங்குகள் பாதுகாக்கப்படும். சில சொசைட்டி இருக்கும் அந்த உயிரினங்கள் அன்பு செலுத்துதல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க வந்துட்டு இந்த டூரிசம் ஊடாக சில கொடுத்து சில வனவிலங்குகள் இப்படி இப்படி அனாதையாக்கப்படுது, ஓஃபனேஜ், அதுக்கு ஒரு ஓஃபனேஜ் ஒன்று நம்ம செய்யணும்னு சொல்லி இப்போ இந்த தெரிப்பட்டு தெரிகிற யானைகள் இருக்கு இலங்கையில், அதுகளை பிடிச்சி அது ஒரு ஓஃபனேஜில் கொடுத்து அதுக்குரிய உணவுகளை கொடுத்து அந்த வளங்களை பாதுகாப்பாங்க. ஒவ்வொரு மாதத்தினர்களையும் சமூக பங்களிப்பை அதிகரிக்க செய்வதன் மூலம் வேலை வாய்ப்பு மற்றும் உதவிகளை பெற முடியும். பல்வேறு மத கலாச்சார தனித்துவத்தை அதிகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலோசனைகள், கவுன்சிலிங் பெற்றுக்கொள்வது. உள்நாட்டு சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா. வளமையான சுற்றுலா விட்டு தனது நாட்டின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய வேற்று இடத்துக்கு ஓய்வு அல்லது மற்ற இணை நோக்குடன் மேற்கொள்ளும் பயணம் ஒரு வருட காலத்துக்குள் அமைய வேண்டும். டெம்பரரி பட் 1 இயருக்குள்ள இருக்கணும். மேலும் அப்பயணத்தின் மூலம் பயணிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஊதியம் பெறக்கூடாது என்பது உள்நாட்டு சுற்றுலா. இதிலே உங்களுக்கு சில வேற விடயங்கள் உங்களுக்கு பெறப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் சம்பளம் பெறக்கூடாது, அதே மாதிரி ஒரு வருட காலத்துக்குள் இருக்கணும். இப்போ நம்ம டெஃபினிஷன் கொடுக்கும்பொழுது இதுகளாம் முக்கியம். அடுத்தது தனது நாட்டின் இருந்து அவர் வேறு நாட்டுக்கு போகணும், வேறு இடத்துக்கு போகணும். அவர் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இலங்கை பொறுத்தளவில் கடலால் சூழப்பட்டதால் நமக்கு ஈஸியாக டிஃப்ரெண்ட் பண்ணலாம். சில நாடுகள் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் சில போர்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெல்ஜியம் கனடாஸ் எல்லாம் வந்துட்டு லேண்ட் எல்லாம் டிவைட் பண்ணிப்பட்ட நாடுகள். அப்போ அந்த இதுகளில் அவர் அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனை விட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு போகணும். அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் வந்துட்டு லேண்டால் டிவைடான கண்ட்ரிஸ். உள்நாட்டு சுற்றுலா மேம்படுத்தும் முக்கிய காரணிகள் தங்கள் நாடுகளின் கலாச்சார மற்றும் இயற்கை செழுமையினை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினை உள்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி மக்களின் திறன், அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன மத சகிப்புத்தன்மையை ஊக்குவித்து வலுவான நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாட்டு மக்களின் செலவிடத்தக்க வருமானங்கள் வினைத்திறனான வகையில் ஒரு ஓய்வு நிலங்களை மகிழ்வோடு இருக்க ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க. இப்போ பட்ஜெட் மாதிரி சில பேக்கேஜஸ்கள் கொடுத்து அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜஸ் சுற்றுலா நிறுவனங்களை சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடக்கூடிய இயல்மையை உருவாக்குது. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்களை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் இதோட நம்ம கம்பேர் பண்ணி சர்வதேசத்திலிருந்து ஒரு ஜூஸ் ஒன்று நம்ம கொடுக்காங்கன்னு சொன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் MG 461 மைக்கெட் ஒன்றா பண்ணுங்க. சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷ்னல் வைஸாக ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு போட்டியாக நாம் ஒரு ஹோட்டல் ஒன்று சொன்ன டெவலப் பண்ணி அதில் இங்கே உள்நாட்டிலேருந்து பெறக்கூடிய பழங்கள், நமக்கு சில பழங்கள்
நம்ம நாட்டு கால்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளர்கிற பழங்கள், அதே மாதிரி சில உணவுப் பொருட்கள் இருக்கும், அதே நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். கஜு அதெல்லாம் வந்துட்டு என்ன என்ன முந்திரியை, மரமுந்திரியை எல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு ஸ்பெஷலான காணப்படுற விடயம், எக்ஸ்போர்ட் பண்ணுற விடயங்கள், தேயிலை போன்ற விடயங்கள். ஸோ இந்த டீயில் நம்ம இத்தனையோ இப்போ இந்த டீ வந்துட்டு ஒரு சைனாக்கு இருக்கும்னு சொன்னால், அந்த சைனாவில் இந்த டீயை செய்யக்கூடிய அல்லது வேறு ஒரு சிங்கப்பூரில் செய்யக்கூடிய இருக்குன்னு சொன்னால் எத்தனை வகையான டீ வந்துருக்கும். இந்த டீலேருந்து நிறைய வகையான ப்ராடக்ட் இருப்பான். அப்போ அப்படியான வாய்ப்பு வளங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள் குறைவாக வரும் நாட்களில் உள்நாட்டு பயணிகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியினை பெருக்கக்கூடிய இருக்கும். நான் உதாரணமாக ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். அருகம்பையில் வந்துட்டு 2 சீசன் இருக்கு. சீசன் மற்றும் ஆஃப் சீசன். சீசனில் எப்போ சர்ஃபிங் ஹையாக இருக்குதோ, எப்போ சர்ஃபிங் பாப்புலர் ஆகிற மந்த்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க அந்த அருகம்பைக்கு. மற்ற 6 மாதம் வந்துட்டு ஆஃபாக இருக்கும். இங்கே கடல் அலை வந்துட்டு இருக்காது, அதனால் சர்ஃபிங் வந்துட்டு இருக்காது. அந்த டைமில் கடற்கரை சறுக்கலுக்கு வர சுற்றுலா பயணிகள் இந்த பிரதேசத்தை விட்டு வேறு பிரதேசங்களுக்கு செல்வாங்க. உதாரணமாக சதர்ன், டவுன் சவுத், கொழம்பு, புலனறுவை, சிகிரியா, நூரலியா போன்ற பிரதேசங்களுக்கு தான் விசிட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த 6 மாதம் அந்த கொஸ்ட்டை, ரன்னிங் கொஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் அவங்க என்ன செய்வாங்க, உள்நாட்டு பயணிகள் மூலமாக அதை டெவலப் பண்ணுவாங்க. உள்நாட்டு பயணிகளுக்கு சில இதை செஞ்சு கொடுக்கறது மூலமாக அதை பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். ஒருவர் தனது நாட்டு நிலையை விட்டு வேறு நாட்டுக்கு ஓய்வு மற்றும் அலுவலகம் பயணம் 1 வருட காலத்துக்கு அமைய வேண்டும். ஓகே, அதே மாதிரி வெளிவரும் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டூரிசம். வெளிச்செல்லும் சுற்றுலா எனப்படுவது அவுட்பவுண்ட் டூரிசம். வெளிச்செல்லும் சுற்றுலா எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளுக்காக சுற்றுலா நோக்கி பயணிப்பதை குறிக்கின்றது. வெளிநாட்டு சுற்றுலா ஒரு பகுதியாகவே நம்ம இதனை கருதப்படும். அதே மாதிரி உள்வரும் சுற்றுலானது வெளிநாட்டு பிரஜை அல்லது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தனது நாடு அல்லது வேறு ஒரு நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளை கொடுக்கலாம். ஸோ இதில் சுருக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால் சூழல் சுற்றுலா அல்லது அழகிய மலைக்காடுகள், கடற்கரைகள், நதிப்படுகைகளை கொண்டிருக்கும் பார்த்தோம். இதில் எதிர்பார்க்கப்படுற வினாக்கள்னு சொன்னால் எதிர்பார்க்குற வினாக்கள்னு பார்த்தோம்னு சொன்னால் விவசாய சுற்றுலா என்பதனும் நீர் வழங்கிக் கொள்வது யாது, சூழல் சுற்றுலா என்றால் என்ன, மரபுரிமை சுற்றுலா, டைப் ஆஃப் டூரிசம், அதுகளை பற்றி நம்ம கல்வியில் பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் டூரிசமில் ஒரு 2-3 அல்லது ஒரு உங்களுக்கு பிடிச்சதாக இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு உதாரணத்தோட விளக்குற மாதிரி வரலாம். அது மாதிரி இந்த சுற்றுத்துறையை கேள்வி வரலாம். உதாரணமாக இலங்கையிலே ஹெரிட்டேஜ் டூரிசம் அல்லது மெடிக்கல் டூரிசமை எப்படி நாம் டெவலப் பண்ணலாம் இந்த ஏரியாவில். அடுத்த சாப்டர் 3. இதில் பார்ப்போம் டூரிசம் ப்ராடக்ட்ஸ், சுற்றுலா பொருட்களை பார்ப்போம். சுற்றுலா பொருட்கள் இந்த பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சுருக்கத்தை, அந்த அத்தியாம்பரி சுருக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் சுற்றுலா பொருட்கள் என்பது ஒரு புதிய இடத்துக்கு செல்லும் போது மக்கள் வாங்கும் பொருட்கள் தொகுப்பாங்க. ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், கலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். சுற்றுலா பொருட்கள் மற்றும் சேவைகள் பார்வையாளர்களுக்கு அவர்கள் செல்லும் இடங்களை ஆராய்வதற்கு உதவுகின்றன. சுற்றுலா பொருட்கள் என்பவற்றில் தங்குமிட வசதிகள், சுற்றுப்பயணிகள், போக்குவரத்து மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் என்று நம்ம டிவைட் பண்ணி சொல்லலாம். இதில் நோக்கம் வந்துட்டு சுற்றுலா பொருட்கள், அதில் வளர்ச்சி வாய்ப்புகள், இதை எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது பற்றிய நோக்கங்களை நம்ம இதில் பெறலாம். அடுத்தது பார்ப்போம் சுற்றுலா பொருட்களுக்குரிய அறிமுகம். சுற்றுலா பொருட்கள் அறிமுகம் இந்த இன்பமாக பொழுதை கழிக்க அல்லது கல்வி பயில தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்வது சிறு தொகுதியான துணிச்சல்கர அல்லது அட்வென்ச்சர் அல்லது பண வர்க்கத்துக்கோ உரியதாக இருந்தது ஆரம்பத்தில். இன்றோ லட்சக்கணக்கானோர் தங்கள் வசிக்கும் நாட்டை அல்லது உலகையே வலம் வருகின்றனர். இதற்கு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் நல்ல ரிச்சஸ்ட் பீப்புள் தான் டூர் போகிறேன், என்ன கிராண்ட் டூர்னு சொல்லி கிராண்ட் டூர்னு சொல்லி ஆரம்பத்தில் டூர் போகலாம்னு சொல்லி இருந்தேன் ஆரம்பத்தில். கிராண்ட் டூர் அது அந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன். டூரிசம் வளர்ச்சி காலத்தில் ஆரம்ப காலத்தில் க்ரூஸ் ஷிப், ஷிப்பில் போகிற
இதுக்கு கிராண்ட் டூர்னு சொல்லி வெளிநாட்டவர்கள் அந்த குறிப்பிட்ட ரீதியான ஆட்களை மட்டும்தான் அந்த டூருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு யாருமே டூர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. எந்த நாட்டுக்கும் யாரும் போயிட்டு வரலாம். அதுக்குரிய காரணம் என்ன பார்த்தோம்னா, தொழில் புரட்சிக்கு பிறகு கோடிக்கணக்கான பொருட்களை தயாரிக்கவும் ஆரம்பிக்கும். நிறைய வகையான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்துட்டு இப்போ ஒரு நாட்டில் தான் நிற்குன்னு சொன்னால் அது அந்த நாட்டிலையும் அதை நம்ம கன்சியூம் பண்ணலாம், அல்லது இந்த பொருளை எங்கேயும் நம்ம வாங்கலாம். இது மூலயமா கூடுதலான வருவாயும் செலவும் அதிகரிக்க பணமும் கையில் வந்துட்டு மக்கள்கிட்ட. அதன் மூலமாக தொழில்நுட்பம் என்ன பாரிய வளர்ச்சி அடைஞ்சதினால் அநேக இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டு அதிக பயணிகளுக்கான தேவையும் குறைந்தது. இதனால் அநேகருக்கான ஓய்வு நேரம் கிடைத்து இவையும் மத்திய 1900 1900 இது வந்துட்டு டெவலப் ஆகிட்டு வந்துச்சு. சுற்றுலா பொருட்களுக்கான வரைவிலக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாடானது அதன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும், அவங்களோட சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும், சுற்றுலா பயணிகளை கவரவும் உற்பத்தி செய்து விநியோகிக்கின்ற அனைத்து பொருட்கள் சேவைகள் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம். சுற்றுலா பொருட்கள்ங்கிறது வெறுமனே பொருட்கள் மட்டும் இல்லை, பொருட்கள் மற்றும் சேவைகளை குறிக்குது. சுற்றுலா பொருட்கள் என்பவற்றில் தங்குமிட வசதிகள், தங்குமிட வசதிகள், அதே மாதிரி சுற்றுலா பயணங்கள், சுற்றுலா பயணங்கள் நம்ம இதில் பார்த்தோம்னு சொன்னால் அக்கமடேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்போ நம்ம சுற்றுலாத்துறையில் வகையில் படிக்க போகல நமக்கு கிளியர் ஆகும். தங்குமிட வசதிகள் அக்கமடேஷன், அதே மாதிரி சுற்றுலா பயணங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பயணங்கள், போக்குவரத்து, பொழுதுபோக்கு ரிக்ரியேஷன்ஸ் நடவடிக்கைகள் மற்றும் வரலாற்றை உதாரணமாக நம்ம இதில் சொல்லலாம். சுற்றுலா பொருட்களின் பதத்தில் நாம் 3 வகைகளை உள்ளடக்க முடியும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இலக்கு ஈர்ப்பு, அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஃபெசிலிட்டிஸ்னு ஒன்று விடயம் இருக்குது. அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ், இந்த 3ம் நமக்கு காணப்படும். அதே மாதிரி சுற்றுலா பொருட்களின் பண்புகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த சுற்றுலா பொருட்கள் நகர்த்த முடியாமல் இருக்கும். நகர்த்த முடியாது. நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பில்டிங் அக்கமடேஷன், அல்லது நம்ம பார்க்க போகிற மலைத்தொடர்கள், அல்லது ஒரு வாட்டர்ஃபால். சரி, அடுத்தது இதுக்கு வந்துட்டு என்ன, இந்த ப்ராடக்ட் சர்வீஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு இடைத்தரகர்கள் வந்துட்டு என்ன தேவையில்லை, மீடியேட்டர்ஸ் வந்துட்டு இல்லை தேவையில்லை. அடுத்தது சேமித்து வைக்க முடியாது, நம்ம இந்த பொருட்கள் சேவைகளை சேமித்து வைக்க முடியாது. அதே மாதிரி மாதிரி இதோட மாடலாகவும் நம்ம எடுத்து செய்ய முடியாது, மாதிரியிலாகவும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி மனிதர்களை அதிகமித ஜாயிண்ட் ஆகிருக்கும், அநேகமாக மனிதர்களை விசிட் பண்ணுற சைட்டாக இருக்கும். முதலீட்டு இடரை அதிகம், இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் கூடின பிரதேசமாக இருக்கும். ஒரு வாட்டர்ஃபாலை வச்சு ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். என்று சொன்னால் அந்த வாட்டர்ஃபால் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதே மாதிரி இந்த இடம் எவ்வளோ நாளைக்கு பாப்புலர் ஆகுங்கிறத கொண்டு ரிஸ்க் கூடிய இருக்கும். அதே மாதிரி பொருட்களின் தரத்தை திட்டமாக வரையறுக்க முடியாது. இதில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், அடுத்தது இந்த ஸ்விம்மிங் இந்த இந்த பாத்திங் பிளேஸ் எவ்வளோக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், இதில் குளிக்கலாமா இல்லையா. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ஸ்விம்மிங் பூல் அரைக்கணும்னு சொன்னால் நம்ம செய்யலாம், இதில் டைல்ஸ் இருக்குது இருக்குன்னு சொல்லி. அடுத்தது சுற்றுலா பொருட்களின் வகைகள், சுற்றுலா சார்ந்த பொருட்கள், டூரிசம் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ். அதில் தங்குமிடங்கள், போக்குவரத்து, பயண முகவர்கள், பயண இயக்குநர்கள், இதே மாதிரி பிஸ்னஸ் ஃபேக்கல்ட்டிஸ், வணிக வளாகங்கள், சினிமா அரங்குகள், தியேட்டர்ஸ், சாப்பாடு மற்றும் பானங்கள், உணவகங்கள் எல்லாத்தையும் இதில் நம்ம இருக்கலாம். ரெசிடென்ஷியல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ், குடியிருப்பாளர்கள் சார்ந்த மருத்துவமனைகள், பொது பூங்காவனங்கள், பெட்ரோல் நிலையங்கள், தபால் சேவைகள் போன்றவை இது காணப்படும். சுற்றுலா பொருட்களின் எலிமெண்ட்ஸ் கூறுகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது வந்துட்டு பிசிக்கல் பிளான்ஸ் ஒன்று இருக்கும். அவங்களோட ஹோட்டல்ஸ் அந்த பில்டிங் வந்துட்டு மெயினான உடையமாக இருக்கும், அல்லது அந்த பீச் இருக்குன்னு சொன்னால் அந்த பீச் வந்துட்டு இருக்கும், அல்லது மவுண்டன் மலைன்னு சொன்னால்
இந்த மலை வந்துட்டு பிரதானமான விட இருக்கும். அதை சார்ந்து சில சர்வீஸ் பண்ணுவாங்க. Okay. அந்த அந்த இடத்த வச்சு சில சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் யோகா சர்வீசஸ் இருக்கும். Okay. அல்லது ஹோட்டல்ஸில் சில ஃபுட் அண்ட் பெவரேஜ் உணவு அடுத்தது பரிமாற்ற சர்வீசஸ் இருக்கும். அது தவிர்ந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இவங்களை எப்படி விருந்தோம்புறாங்க, வாராக்களை எப்படி அதை வெல்கம் பண்ணுறாங்க, அவங்களுக்குரிய வெல்கம் ஜூஸ், அதே மாதிரி அவங்களுக்குரிய பெட் அரேஞ்ச்மெண்ட், அதே மாதிரி அவங்களுக்குரிய வென்டிலேஷன் அரேஞ்ச்மெண்ட், அவங்களுக்குரிய அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல், இது அவங்களோட கல்ச்சரை மதிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு விடயம். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு அவங்களோட மதத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உரிய டைமுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சிலவங்களுக்கு சில விடயங்கள் பிடிக்காம இருக்கும், அதை செய்யக்கூடிய விடயம் இப்படியெல்லாம் அதை தவிர்ந்து நடக்கக்கூடிய விடயம் எல்லாம் எனக்கு காணப்படும். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஒன்று இல்லை மாதிரி. உதாரணமாக அவருக்கு ஒரு இடத்துல இருந்து அருகாம்பையிலிருந்து பாசிக்குடாக போகணும் சரின்னா அவர் ஓட்டோ 3 வீலர் போகலாம், அல்லது ஒரு ஸ்கூட்டர் ஒன்றை ஹாயர் பண்ணி போகக்கூடிய இருக்கும், அல்லது வேன் ஒன்றை ஹாயர் பண்ணி போகக்கூடிய இருக்கும், அல்லது பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி போகிறதுக்கு அவருக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் நம்ம திணிக்கையில் அது நீங்கள் காரில் எங்களோட காரில் தான் எங்களோட ஹோட்டல் ரிசார்ட்டில் இருக்கிற காரில் தான் நீங்கள் போகணும், அந்த சர்வீஸ் மட்டும்தான் இருக்கணும் சொல்லி அவருக்கு திணிக்கையில் அவருக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். நம்ம ஒரு மோட்டார் பைக் ஸ்கூட்டர் ஒன்றை நம்ம ஹையர் பண்ணி நம்ம லேன் ரூட்டால் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். சரி, அதே மாதிரி இன்வால்மெண்ட் அவரே தானாக இன்வால்வ் ஆகி செய்கிற மாதிரி நம்ம நம்ம அவருக்கு அந்த சர்வீஸை இந்த ப்ராடக்ட் சர்வீஸை கொடுக்கும் பொழுது அந்த சர்வீஸில் இன்வால்வ் ஆகி சில செய்வாங்க. உதாரணமாக இந்த யோகாவெல்லாம் செய்யும் பொழுது அவங்களோட அந்த மைண்ட் செட்லாம் வந்துட்டு ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டில் இருக்கும். அது பிசிக்கலில் கட்டிடக்கலை போன்ற எங்களுக்கு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, உணவு பரிமாறுவது, விருந்தோம்பல் என்ன விடயங்கள் காணப்படுகிறது. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ஓகே, முந்தைய அனுபவம் இதில் சொல்கிறது வந்துட்டு ஏற்கனவே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு முந்தைய அனுபவம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அறிஞ்சிருக்கும். ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது அல்லது அவங்க ஏற்கனவே கன்சியூம் பண்ணவே வந்துட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஒரு சாய்ஸ் அவங்க இது பண்ணுவாங்க. அதான் ஒரு அடுத்தது இன்வால்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறான்னு சொன்னால் வெறுமனே வாங்குற விற்கிறத சிலவங்க போவாங்க, கடைக்கு போனால் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் மட்டும் சொல்லுவாங்க, அல்லது அதையும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாங்கிட்டு கொடுக்க வேண்டியது எந்த கம்யூனிகேஷனோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடுத்த ஒரு இன்வால்மெண்ட்டே இருக்காது. இது வந்துட்டு விற்கும் இப்போ இந்த டூரிசமை விற்கும் பொழுது அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் இன்வால்மெண்ட் ஐடியா எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். அந்த அதுதான் இன்வால்மெண்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுற்றுலா பொருட்களின் அபிவிருத்தி. சுற்றுலா பொருட்கள் அபிவிருத்தி எனும் பொழுது சுற்றுலாத்துறை பொருட்கள் அதில் சார்ந்திருக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதை குறிக்கும். ஏற்கனவே உள்ள பொருட்களை விரிவுபடுத்துகிற இதுக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த பழம் பல்மீரா ஃப்ரூட்ஸை வச்சு நாம் ஆரம்பத்தில் ஒரு ஜூஸ் ஒன்று அடித்து கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ நம்ம அதுலேருந்து வர மற்ற ப்ராடக்ட்ஸையும் இப்படி டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். ஓகே, இந்த பனாடு அடுத்தது இதுலேருந்து வர பனங்கிழங்கு, அதே மாதிரி செய்யப்படுற உற்பத்தி பொருட்கள் அதில் வச்சு செய்யப்படுற இந்த பலகாரங்கள், பனம்பழத்தால் செய்யப்படுற பலகாரங்கள், அதில் வச்சு வர பை ப்ராடக்ட்ஸுகள் இருக்கும். இந்த சுரட்டைகள், அடுத்தது அதில் நார்களை வச்சு சில சில விஷயங்களை செய்வாங்க. சில நார்களை வச்சு அதே மாதிரி ஓலைகளை வச்சு சில பாய்களை செய்வாங்க. அந்த பாய்களை வச்சு சில பேக்ஸுகள் செய்வாங்க. அதே மாதிரி சில கெப் செய்வாங்க. நார்களை வச்சு இந்த பண்ணை வச்சு இந்த ஹெட்ஸ் தொப்பிகள், அதுக்குரிய கை கை கார்ட்ஸ் அதுகளை செய்வாங்க. சிலவங்களுக்கு சில உடைகளை செஞ்சு கொடுப்பாங்க.
சில இயற்கையால் கிடைக்கப்படுற பட்டு ஆடைகள் அதில் வச்சு நெய்து அந்த ஹேண்ட்லூம் அதை வச்சு சில ஆடைகளை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஆடைகள் வந்துட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் விரிவுபடுத்தப்படும். அது அந்த வரவேற்கப்படும். அதுக்கு வெலுவை ஆட் பண்ணணும். வெலுவை ஆட் பண்ணி அவங்கள கொடுக்கணும். அதைத்தான் இது இப்போ அதை சொல்கிறோம் என்னன்னு சொன்னால் பொருட்களின் அபிவிருத்தியாக எனப்படும். விரிவாக்கம் எனப்படுவது புதிய சுற்றுலா சந்தைகள். புதிய சுற்றுலா சந்தைகள் இப்போ டூரிஸ்ட் வாரங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்றை என்ன செஞ்சுருப்பாங்க, டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சைனாவில் தெரியும் சைனா டவுன் அதே மாதிரி மலேசியாவிலையும் சைனா டவுன் அப்படின்னு சொல்லி சில டவுன் இருக்கும். அது ஸ்பெஷலாக டூரிஸ்ட்டுக்குண்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மலேசியாவில் இருக்கிற சைனா டவுனில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே மலேசியாவோட அந்த நாட்டு கொடியாகட்டும், தேசிய கொடியாகட்டும், அல்லது அவங்களோட ட்வின் டவரை மெயின்டைன் பண்ணி கொடுக்குற டிஷர்ட், அதே மாதிரி கீடேக்ஸ், அதில் வர தொப்பிகள், அதே மாதிரி அதை நினைவு சின்னங்களாக வச்சு கொடுக்குற விடயங்களை அதை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இலங்கைக்கும் நம்ம கொடுக்கலாம். இலங்கையோட மெப்பை வச்சு ஒரு கீடேக், அதே மாதிரி இலங்கையோட அந்த கொடியை வச்சு சில டிஷர்ட்ஸ், அல்லது ஸ்ரீலங்காண்டு வச்சு சில இடங்களை வச்சு கொண்டு அருகம்பே அல்லது சீகிரியா போட்டு சில டிஷர்ட் அப்படியான வச்சு அந்த சந்தைகளை டெவலப் பண்ணுவான். இப்படி இந்த சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரியான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்குண்டே டெடிக்கேட்டாக அவங்களுக்குண்டே தனித்துவமாக செய்யப்பட்ட இந்த டூரிஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு அங்கே டெவலப் பண்ணி பட்டிருக்கும். அதுக்குன்னே டெவலப் பண்ணுவான். வேர்ல்ட் மார்க்கெட்னு சொல்லிடலாம், நம்ம டெவலப் பண்ணுவான். அதே மாதிரி மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு வரிசைகள். இப்போ டீ இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டீ, டூரிஸ்ட்டுக்குண்டே ஸ்பெஷலாக சில டீயில் இந்த ஸ்ரீலங்கா மெப்லேயே அந்த பாக்ஸை செஞ்சு அதுக்குள்ளே அந்த டீ பேக்கை வச்சு கொடுப்பான். அப்போ அதை அவங்களோட நாட்டுக்கு அவங்களோட போகும் பொழுது அவங்களோட உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி அந்த ப்ராடக்டை வெளியே ஆட் பண்ணுறது. இப்போ இங்கே விற்றாலும் அது பேக்கில் டீ தான். ஆனால் அதை ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் சாதாரண அதே பேக்கிங்கில் கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்துட்டு அவடத்தை இது பண்ணப்படாது, விரிவாக்கம் செய்யப்படாது. அப்போ அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்களை வடிவமைக்கணும். அவங்க பேக்கிங் அல்லது ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு போனதுன்னு சொல்லி அதில் ஏதாவது இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்று இருக்குன்னு சொன்னால், சுருட்டையில் செய்யப்பட்ட ஸ்பூன் இருக்குன்னு சொன்னால் அதில் நம்மளோட ஏதாவது ஒரு எம்ப்ளம் அல்லது ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுறது. அதில் கைப்பிடியில் ஒரு அந்த ஸ்ரீலங்காட அந்த ஃப்ளெக்கை வந்துட்டு என்ன செய்வாங்க, அதை அந்த நூலை வச்சு அதில் பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணி அதுக்குண்டு நம்ம நாட்டுக்குண்டே அந்த சந்தைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான தயாரிப்புகளை வழங்குவதன் மூலம் முடியும். இப்போ இங்கே வாரவங்க என்ன மெயினாக வாராங்க, அவங்க என்ன பர்பஸுக்கு வராங்க சொல்லி அதுக்கேற்ற இதை டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அருகம்பையில் சர்ஃபிங்க்கு வராங்கன்னு சொன்னால் சர்ஃபிங்க்கு வராங்களுக்கு போட்டை நம்ம செய்கிறதுக்குரிய ஃபேக்ட்ரியோடு நம்ம இங்கே டெவலப் பண்ணுறோம். இந்த சர்ஃபிங் போட்டை செய்கிறதுக்குரிய ஃபேக்ட்ரியை டெவலப் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறோம் அவங்களுக்கு. அல்லது இங்கே அவங்களுக்கு என்ன பொருட்கள் மலிவாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது அவங்களுக்கு இங்கே அவங்களோட நாட்டிலேருந்து அந்த நாட்டிலையும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு இருக்கும், அல்லது கொஸ்ட் அடிப்படையில் செலவு ரீதியாக அவங்களுக்கு அது ஒரு பேர்டன் இருக்கும். அதை இங்கே வந்தே வாங்கி கன்சியூம் பண்ணலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதில் ஆடைகள் பிரசித்தி பெற்று காணப்படும். சைனாவிலையும் ஆடை ஸ்பெஷலாக இருந்தாலும் அல்லது பங்களாதேஷ் மற்ற நாடுகள்லையும் ஆடைகள் வந்துட்டு இதாக இருந்தாலும் இலங்கையில் அவங்களுக்கு அதை வாங்கி கன்சியூம் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு பேர்டன் இருக்காது. அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதன் மூலம் விற்பனையை மேம்படுத்தலாம், மேலும் சந்தை நிலையை வலுவப்படுது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கொஷன்ஸ். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஹிஸ்ட்ரி அதில் டெஃபினிஷனை இப்படியான ப்ராக்டிக்கலான ஒரு அப்படியான ஒரு எக்ஸாம்பிள் அப்படியான விடயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதிக விதமான கேள்வி வந்துட்டு ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வரும். நீங்கள் வந்துட்டு இந்த சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆகணும். இந்த டூரிசம், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் என்னென்ன செக்டர் இருக்குது,
இது நாட்டுக்கு எப்படி டெவலப் பண்ணும், இதில் என்னென்ன வேஸ் இருக்குது, டெர்மினாலஜி சேர்த்து தான் நம்ம இதில் படிப்போம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு அறிவு ஒன்று இருக்கு. டூரிசம் அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டியில் அந்த அறிவை வச்சுக்கொண்டு இந்த டெர்மினாலஜியை வச்சுக்கொண்டு தான் நாம் என்ன செய்ய போகிறோம், ஆன்சர் எழுத போகிறோம். இந்த இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிய அல்லது புதுமையான இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை உருவாக்க இது உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்த இலங்கையில் தெரியும் உங்களுக்கு யூகே, அடுத்தது கனடா, அடுத்தது யூஎஸ் போன்ற நாடுகளுக்கு இந்த பேர்ட் நெஸ்ட் எல்லாம் செஞ்சு என்ன செய்கிறாங்க, விற்கிறான் பேர்ட் நெஸ்ட். அப்போ அங்கே வந்துட்டு இங்கே பேர்ட் நெஸ்ட் ஒன்று நம்ம செஞ்சு விற்கிறேன்னு சொன்னால் ₹1000 அப்படி, அல்லது 5000 அல்லது 10,000 விற்கலாம். ஆனால் அங்கே லட்சக்கணக்கான காசு கொடுத்து வாங்குறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கிறாங்க இந்த பேர்ட் நெஸ்ட்டுகள் செஞ்சு கிராஃப்ட்களை செஞ்சு விற்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சில கிஃப்ட் ஐட்டம் ஆரம்ப காலத்தில் தான் வெஸ்டர்ன் டைப் கிஃப்ட்டுகளை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கிராஃப்டில் செஞ்சு, இப்போ ஒரு கன்ஃபரன்ஸ்ன்னு சொன்னால் அந்த கன்ஃபரன்ஸுக்கு வர அந்த ப்ரெசன்டர்ஸுக்கு ஹேண்ட்மேடில் செஞ்ச ஒரு மொனியூமெண்ட், ஹேண்ட்மேடில் ஏதாவது ஒரு ஹேண்ட்மேட் பேம்பு ஒன்றை வச்சு, அல்லது அந்த தேங்காய் சுருட்டை அல்லது தேங்காய் அந்த நார்களை வச்சு செய்யப்பட்ட விடயங்கள், இல்லாட்டி அதை வச்சு செய்யப்படுற ஒரு பேக், அதை வச்சு செய்யப்படுற ஒரு பேக், அல்லது பனை மட்டை, அதை பனை ஓலைகள் அதுகளை வச்சு செய்யப்படுற விடயங்கள், அதில் என்ன செய்கிறாங்க, புதுமையான பொருட்களை உருவாக்கி அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு சர்வதேச தரத்திலையும் அது சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இங்கே இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஊடாக நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு காணப்படும். தற்போதைய சந்தை போக்குகள், ட்ரெண்ட்ஸ், என்ன மார்க்கெட் ட்ரெண்ட், மாதிரி இன்கமிங் டூரிஸ்ட் ஊக்குவிப்புகள் மற்றும் மதிப்புகள் பற்றிய முழுமையான புரிதல் சுற்றுலா பொருட்கள் அபிவிருத்தி மிகவும் அவசியம். சுற்றுலா பொருட்களை சந்தைப்படுத்தல், இணையதளங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களூடாக விளம்பரப்படுத்துதல். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால், அல்லது ஒரு ஹேண்ட்லூம் ஐட்டம் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால், ஃபாரினர்ஸுக்கு அல்லது டார்கெட் பண்ணுறோம் இந்த கஸ்டமரை, அல்லது நம்ம ஒரு ஜெம்ஸை வாங்கி அதில் வேல்யூவேட் பண்ணி மோதிரங்கள், அடுத்தது அவங்களோட கால் வளையங்கள், அடுத்தது காப்புக்கள், தோடு மின்னி, அதில் அந்த விடயங்கள் நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குன்னு சொன்னால், சிலங்க வந்துட்டு பாப்புலர் ஃபார் மாணிக்கங்கள், என்ன ஜெம்ஸ், ரத்தின கற்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நாடு இருந்தும் நம்ம என்ன செய்யலாம், அதை மார்க்கெட் பண்ணணும். இப்படியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பூஸ்ட் பண்ணலாம், அல்லது நம்ம அதை எக்ஸ்சேஞ்சில் அல்லது விற்பனை, வாங்கு விற்பனை, அந்த ட்ரேட் அண்ட் தளங்களில் பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட பொருட்களை காட்சிப்படுத்தலாம். நம்ம ஈபேயில் இப்போ நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று சிலங்கால் இருக்கும், அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி ப்ரைஸை போடுறது மூலமாக வெளிநாட்டில் இருந்து நமக்கு ஆர்டர் பண்ணி நம்ம அதை உரிய முறையில் அதை அவங்களுக்கு விற்கலாம். அதே மாதிரி ஆவணங்கள் மூலமாக புதிய சுற்றுலா உற்பத்தி தொடர்பாக தெரியப்படுது. டாக்குமெண்ட்ரி ஒன்று நம்ம செய்கிறோம், நம்ம ஒரு புக் கொண்ட செஞ்சு நம்மளோட அந்த, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை நான் திரும்ப சொல்கிறேன், அந்த நம்மளோட ஜெம்ஸில் மாலை செய்கிறோம், காப்பு, மின்னி, தோடு, பெண்களுக்கு சிறுவர்களுக்கெண்டும் செய்யப்படுற அந்த ஆபரணங்களை நாம் என்ன செய்யணும்னு ஒரு புக்கை அடித்து அவங்களோட மொழியில், இப்போ ரஷ்யா வராங்கன்னு ரஷ்யன் லாங்குவேஜ்லேயும், இங்கிலீஷ் வராங்கன்னு சொன்னால் அந்த ஆங்கிலத்திலையும் நம்ம டைப் பண்ணி அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு, இது எங்கே அணியலாம், கழுத்தில் அணியலாம், காலில் அணியலாம், அடுத்தது விரலில் அணியலாம், காதில் அணியலாம், தலையில் அணியலாம்னு சொல்லி அதில் ஃபோட்டோஸுகளை வெளிநாட்டு அவர்கள் போட்டிருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை நாம் புக் கூட செய்யலாம், புக் ஃபார்மேட்டில் செய்யலாம், அல்லது வீடியோவில் அப்படி செஞ்சு நம்ம என்ன செய்கிற இந்த டூரிஸ்ட் வார இடங்களில் நம்ம அதை அந்த உரிய ஹோட்டல்ஸோட பேசி நம்ம அதில் ப்ராடக்ட்ஸ், அதில் புக்ஸாக கொடுக்குறோம். அவங்க ஹோட்டல் ரூமில் நம்ம வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணினா அவங்க அதை அவங்களோட ஓய்வு நேரங்களில் வாசிக்கிற டைமில் நமக்கு ஆர்டர்ஸ் வாரத்துக்குரிய வாய்ப்புகள், சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களை சுற்றுலா உற்பத்தியை மக்களுக்கு அறியப்படுத்தணும். இப்படி ஒரு விடயம் ஒன்று நீங்கள் சோஷியல் மீடியாவில் பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத. அதே மாதிரி மின்னஞ்சல், இமெயில், அதிகமாக கேட்பாங்க, அவங்களோட இமெயில் அட்ரஸ் தாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், நாங்கள் இங்கே
வித்தாரன்னு சொல்லி செய்தி அறிக்கைகள் மூலமாக பயணம் தொடர்பான தகவலை மக்களுக்கு வழங்கலாம். அதே மாதிரி குறித்த நிறுவனத்துடன் தொடர்புடைய இணையதளங்களில் விளம்பரம் செய்யலாம். அவங்களுக்கு ஒன்று வெப்சைட் இருக்கும். அவங்களோட வெப்சைட்டில் அந்த அந்த டாக்குமெண்ட்ரியை அவங்க பப்ளிஷ் பண்ணலாம், அல்லது அந்த அவங்களோட பொருட்களை சேவைகளை அதில் தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி கண்காட்சி காணொளிகள், மோட்டிவேஷனல், அந்த மோட்டிவேஷனில் ப்ரொமோஷனல் வீடியோஸ், ப்ரொமோஷனல் வீடியோஸ் அவங்க செய்யலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு வீடியோ பண்ணி அதை அவங்க செய்யலாம். அது மாதிரி அட்டை படங்கள், அஞ்சல் அட்டைகள் சுவரொட்டிகள் மூலம் தெரியப்படுத்தலாம். இப்போ சில போஸ்ட் கார்ட்ஸ் அடிப்பாங்க, போஸ்ட் கார்ட். அதே மாதிரி சில புக் கவர் பேஜ், சிலதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சில ஹோட்டல்ஸில் அவங்களோட மெனு கார்டில் இது ஒரு சைட்டில் இருக்கும். அந்த அந்த அவங்களோட அந்த ஜெம்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு சைட்லையும் அவங்களோட மெனு மற்ற சைட்லையும் இருக்கும். அப்படி சில அவங்களோட அந்த மெனு கொடுக்கும் பொழுதே இந்த புக்ஸையும் கொடுப்பாங்க. அல்லது அவங்களோட போஸ்டர்ஸுகள், அடுத்தது அது சம்பந்தமான விடயங்கள் அந்த லான்ச்சில் அவங்க ஓய்வு பொதுவான இடங்களில் அந்த ரிசப்ஷனில் வந்துட்டு பில்ஸுகளை வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களோட ஒரு டூர்ஸ் இந்த ட்ராவல்ஸ் செய்கிறாங்கன்னு சொன்னால் வேன் கேப் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த கேப் சர்வீஸோட நம்பர்ஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அப்படியான விடயங்களை இந்த சாப்டர்ஸில் நம்ம சாப்டர் 3ல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு வகையான சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான சுற்றுலா தயாரிப்புகளை வழங்குவதன் மூலம் வணிகத்தை வெளிப்படுத்தப்படுகின்ற பார்த்தோம். தற்போதைய சந்தை போக்குகள், பயணிகளின் வருகைகள், ஊக்குவிப்புகள் மற்றும் மதிப்புகள் பற்றிய ஒரு பூரண புரிதல் சுற்றுலா பொருட்கள் அபிவிருத்திக்காக அவசியம் என்று பார்த்தோம். இப்படி பல்வேறு விடயங்களை நம்ம இதில் பார்த்தோம். எதிர்பார்க்கை வினாக்களாக இந்த சாப்டர்லேருந்து சுற்றுலா சார்ந்த பொருட்களிலிருந்து குடியிருப்பாளர்கள் சார்ந்த பொருட்களை வேறுபடுத்துகிறேன். அதே மாதிரி சுற்றுலா பொருட்களின் கூறுகளை தெளிவுபடுத்துங்க வரும். அதே மாதிரி சுற்றுலா பொருட்களின் அபிவிருத்தி மூலம் அடையக்கூடிய நன்மைகள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதால, வெளிவேட் பண்ணுறதால, இனோவேஷன் புதுமையை நம்ம இதில் புகுத்துறதால இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி தேர்வு சுதந்திரம், அதில் முக்கியத்துவம் என்ன? ஒரு சுற்றுலா பயணிக்கு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு தேர்வு சுதந்திரம் ஒன்றை கொடுக்கறதால என்ன வகையான நன்மைகளை அல்லது முக்கியத்துவத்தை குறிப்பிட சில வரலாம். சுற்றுலா பொருட்கள் தோற்றத்தினை அபிவிருத்தினை விளக்க வேண்டும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த சாப்டரில் பார்த்தோம்னா சாப்டர் நம்பர் இலங்கையின் சுற்றுலாத்துறை. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். இலங்கையில் சுற்றுலாத்துறை என்ன மாதிரி எந்த வகையில் காணப்படுகிறது, அதே மாதிரி இலங்கையில் அல்லது சுற்றுலாவுக்கு என்ன வகையான விடயங்கள் அட்ராக்ஷனாக காணப்படுது. ஒரு பீச்சாக இருக்கட்டும், அல்லது ஒரு நேஷனல் பார்க்காக இருக்கும், நேஷனல் பார்க்காக இருக்கும், அல்லது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், கண்டி பெரேகரா அல்லது ஜஃப்னால் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ், அதே மாதிரி ஈஸ்டரில் நடக்கிற ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்ஸ், அல்லது ஒரு நாட்டில் என்ன ஒரு கிரிக்கெட் கார்னிவல் நடக்குதுன்னு, கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குதுன்னு, வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் வேர்ல்ட் கப் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அந்த அவங்களுக்கு அந்த வேர்ல்ட் கப் வந்து நிறைய டூரிஸ்ட் இங்கேருந்து போவாங்க, அல்லது வெளிநாட்டிலிருந்து அந்த பயணிகள் போவாங்க அந்த அந்த குறிப்பிட்ட போட்டியை கண்டுகளிப்பதற்காக. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற மலை நாடுகள், மலைகள், காடுகள் போன்றவைகள் அந்த அட்ராக்ஷனாக காணப்படும். அதே மாதிரி கலாச்சார மரபுரிமைகள் இருக்கும். அப்படியான விடயங்கள் நம்முடைய நாட்டுக்கு முக்கிய பங்களிப்பாக அதுக்கூட இருக்கும். இதில் இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம்னா இதில் பார்க்க போகிறோம் சுற்றுலாத்துறைக்கான ஆரம்பம் மிகவும் ஒரு பிரதானமானது. கிரேக்க ரோமர்கள் தங்கள் ஓய்வு நேரங்களை உல்லாசமாக கழிப்பதற்கு பிரயாணங்களை மேற்கொண்டுள்ளதை ஆய்வுகளினுடைய அறிய முடிகின்றது. அதே மாதிரி ஆரம்பத்தில் வாஸ்கோடகாமா, கொலம்பஸ் எல்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி தான் நிறைய விடயங்களை செஞ்சுருக்கிறாங்க. ட்ராவல் பண்ணி தான் அந்த சில நாடுகளை, சில இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ராவலிங்கில் தான் இருந்திருக்கிறாங்கிறது ஆய்வு முடிவுகளாக வந்திருக்கு. ரோம பேரரசின் வீழ்ச்சியுடன் கிறிஸ்தவ மதத்தின் பரம்பரையுடன் பல்வேறு வகையான சமய சார்பான பிரயாணங்கள், அதில் அந்த அவங்களோட ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணாங்க. இவை காலப்போக்கில் மதம் சார் சுற்றுலா பயணமாக மாறுது. இது ரிலீஜியஸ் டூரிசமாக சென்ட் பண்ணு.
இதில் இந்த அத்தியாயத்தில் இலங்கையின் சுற்றுலாத்துறை தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி அறியக்கூடியதுதான் இந்த நோக்கத்தின் பிரதான நோக்கம். அது கூட இலங்கையின் பிரபல்யமான சுற்றுலா மையங்கள் என்ன டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது, அதற்கு கூட இலங்கையின் சுற்றுலாத்துறையின் எக்கனாமிக் கண்ட்ரிபியூஷன் பொருளாதார பங்களிப்பு தொடர்பாக இதில் நாம் படிக்க. 18ஆம் நூற்றாண்டில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட பாரிய வளர்ச்சி தற்போதைய நவீன சுற்றுலாத்துறையில் பாரிய பங்களிப்பினை வழங்கக்கூடியதாக இருக்கு. அதில் நீங்கள் அதில் ரீட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பல நாடுகள் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறையை ஒரு மேஜர் சோர்ஸாக எப்படி இவங்க பயன்படுத்துகிறாங்க, பிரதான வழியாக பயன்படுத்துகிறாங்க. மற்ற கைத்தொழில், அடுத்தது விவசாயத்துறை, சேவைத்துறையோட ஒப்பிடக்குள்ள இந்த சுற்றுலாத்துறை வந்துட்டு மிகவும் குறைந்தளவான பிரதிகுணங்கள் அல்லது டிஸ்அட்வான்டேஜஸ் தான் கொண்டிருக்கு. இத்துறையில் பல்வேறு நன்மைகளை ஏற்படுது. உதாரணமாக தொழில் வாய்ப்பு நாம் ஏற்கனவே பார்த்ததுகளை திரும்ப பார்க்கலாம். தொழில் வாய்ப்புகள், அந்நிய செலவாணி, அடுத்தது உட்கட்டமைப்பு வசதிகள், போக்குவரத்து துறைகள் விருத்தி, மக்களின் வாழ்க்கை தரம் போன்றவைகள் அதே சேம் டைமில் டெவலப் ஆகிற மாதிரியும் இருக்கும். 2ஆம் உலகப் போரை தொடர்ந்து சுற்றுலாத்துறையானது மிக பெரும் வருமானம் பெற்றுக் கொடுக்கும் ஒரு துறையாக மாற்றம் பெற்றுள்ளது. இப்போ டூரிசம் வச்சுக்கொண்டு பல நாடுகள் டெவலப் ஆயிடுச்சு. துபாயில் கார்டன், ஒரு மிராக்கிள் கார்டன் உண்டு. அது ஒரு வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டில் ரெஜிஸ்டர் ஆகின ஒரு உடை. இப்போ தெரியும் ஒரு துபாய் வந்துட்டு ஒரு ஆரம்பத்தில் பாலைவனம் சொல்லி நம்ம சொல்கிறோம். பாலைவனத்தில் எந்த புல்லும் முளைக்காதுன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை. ஆனால் அப்படியான ஒரு பாலைவன கண்ட்ரியில், யுஏஇயில், துபாயில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கார்டன். அந்த கார்டன் மிராக்கிள் தான். அது அப்படி பாலைவனத்தில் ஒரு கார்டன் வச்சுக்கிறது ஒரு மிராக்கிள். அதை கின்னஸ் ரெக்கார்டாக டெவலப் பண்ணி அதன் மூலமாக வருடத்துக்கு நாட்கள் அதை ஓப்பன் பண்ணினாலும் ஒரு பீரியடில் அதை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க மெயின்டெனன்ஸுக்கு. இன்னொரு பீரியடில் தான் அதை பப்ளிக்கு எக்ஸஸ் பண்ண விடுவாங்க. அந்த டைமில் எவ்வளோ மில்லியன் டாலர்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு அது காரணமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்குன்னே அந்த நாட்டுக்கு வராங்க. அப்போ அந்த நாட்டுக்கு வர அந்த வருமானங்கள், அதில் சுற்றுலா அந்நிய செலவாணிகள், அவங்க வந்தாங்க நிற்கிற ஹோட்டல்ஸ் வருமானம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதனூடாக கன்சியூம் பண்ணுற உணவு, குடிபானங்கள், அது சார்ந்து வாங்கப்படுற ஏனைய விடயங்கள்லாம் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விடயமாக காணப்படும். இலங்கைக்கு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு விடயத்தை சிகிரியாவை பார்க்க வரான்னு சொன்னால் அவர் சிகிரியாவை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டார். அவர் அதுக்கு சார்ந்த பல்வேறு பொருட்கள் சேவைகளை நுகர்வார் அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி. அதன் மூலமாக இலங்கையில வருமானம் வந்துட்டு மிக பாரியளவாக அது கூட்டிகிட்டு போகும். அடுத்தது நம்ம நாட்டை பற்றி அவங்க அறியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இலங்கை வந்துட்டு நம்ம ஒப்பிடக்குள்ள ஏனைய நாடுகளோட ஒப்பிடக்குள்ள நம்ம வேற நம்ம படிப்போம். ஏன் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு சுற்றுலாத்துறைக்கு தான் இது பொருத்தமான ஒரு துறையாக நம்ம எடுக்கணுங்கிறதுக்கு பல்வேறு வகையான நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம இதில் சொல்லலாம். ஓகே, அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இலங்கையில அமைவிடம், இலங்கை வந்துட்டு அமைஞ்சிருக்கிற இடம் வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து நமக்கு தெரியும். இது ஒரு இந்த மத்திய ஒரு இடங்களில் இருக்கு. உலக வரைபடத்தில் இது ஒரு கேந்திர நிலையம். கேந்திர நிலையம்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம், வரலாற்று சமூக கல்வியில் படிச்சிருக்கிறோம். ஒரு கேந்திர நிலையமாக காணப்படுது. வெளிநாட்டு ஷிப் வரணும் சரியா, நல்ல ஒரு ஏர்பிளேன் வரணும் சரியா. நம்ம நாட்டில் வந்து தரிசிச்சுட்டு போகிறதுக்கு, டச் பண்ணி போகிறதுக்கு நிறைய டச் ஃப்ளைட் வந்து டச் ஆகிறதுக்குரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இடமாக இலங்கை காணப்படுது. அல்லது ஃபுவல், அந்த பெட்ரோல் வந்துட்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தான் அந்த பிளேனில் வச்சுக்கொள்ளலாம். அப்போ அந்த டச் ஃப்ளைட்டை போகிறதால அவங்களுக்கு அந்த ஃப்ளைட் எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணலாம். அப்போ அவங்க இங்கே வந்துட்டு தரித்து நின்று அதில் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், எத்தனையோ மில்லியன் டாலர்ஸுக்குரிய எரிபொருளை நம்ம விற்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டில் புவியியல் தோற்றம் மற்றும் என்ன கிளைமேட் என்ன சொல்கிற காலநிலை வந்துட்டு ஒரு மிச்சம் ஒரு விசேடத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது நம்ம நாட்டு காலநிலை. ஓகே, அடுத்தது அமைவிடத்தை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கைக்கு உள்ள இருக்கிற அமைவிடத்தை பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு சுற்றுலா பயணியும்
வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு உதாரணமாக ஒரு 7 நாட்களில் இலங்கையை சுற்றி பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். அதே மாதிரி இந்த கிளைமேட் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜோக்ரபிக்கல் லெட்டிடியூட் லாங்கிடியூட் டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் அந்த கல்ச்சரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்குற டைமில் குயிக்காக ஒரு கிளைமேட்லேருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். உதாரணமாக ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு ஹொட் கிளைமேட்டில் இருக்காருன்னு சொன்னால், ஈஸ்டர்னில் இருக்காருன்னு சொன்னால், அல்லது களம்பில் இருக்கார், சரியான வெயிலாக இருக்குன்னு சொன்னால், ஒரு 6 ஹவர்ஸ் அல்லது 7 ஹவர்ஸில் அவர் என்ன செய்யலாம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு அவருக்கு வேறு ஒரு வெதர் உண்டு, கூலான வெதர் உண்டு, குளிர் காலநிலை ஒன்று தேவைப்பட்ட அந்த அந்த இடத்துக்கு மிக குறைவான நேரத்தில் போகக்கூடிய மாதிரி காணப்படும். அதே மாதிரி ஒரு ஆள் பீச் பார்க்கணும்னு சொன்னால் சென்ட்ரல்ல இருந்து இலங்கையில் எந்த பாகத்துக்கும் கரையோரங்களுக்கும் அவர் போயிட்டு அந்த பீச்சை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவோட ஒப்பிடும் பொழுதோ ஒரு கூல் கண்ட்ரி ஒரு குளிர் பிரதேசம் கொண்டு போகிறோன்னு சொன்னால் சில இதுக்கு ஒரு நாள் எடுக்கும். ட்ரெயினில் ஒரு நாள் அப்படி ட்ராவல் பண்ண போகிறதுன்னு சொன்னால் மிச்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்தியாவில் தெரியும், நம்ம நாட்டில் நூறில் இருக்கிற மாதிரி அங்கே என்ன இருக்குது, கொடைக்கானல், ஊட்டி அப்படியான இடங்கள் இருக்குது. இந்த கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போகிறதுக்கு நாள் கணக்கில் எடுக்கும். சில இடங்களுக்கு 6 மணித்தேலம் எடுத்தாலும் அண்மையில் இருக்கிற பிரதேசங்களுக்கு நாள் கணக்கில் எடுக்கும். இப்போ ஒரு சென்ட்ரலில் இருக்கிற இந்தியாவோட மத்திய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பீச் பார்க்கணும்னு சொன்னால் மிச்சம் ஒரு தூரத்துக்கு அவங்க என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணி போகணும். இலங்கையோட பல மடங்கு பெருசு. அப்போ அவங்க என்ன செய்யணும், அந்த மத்திய இடங்களிலிருந்து பார்க்கலாம். கரையோரம் பிரச்சனைக்கு வந்தால் தான் பீச்சை பார்க்கலாம். உதாரணமாக சென்னை அதுக்கு வரணும்னு சொன்னால் அந்த சென்ட்ரல்லேருந்து வரவங்களுக்கு மிக நாட்கணக்கான இதுவும் செலவும் கூட கூட போகும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்தியா ஒரு ஆள் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன்னு சொன்னால் அவருக்கு அதிக நாட்கள் தேவைப்படும். அநேகமாக வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எப்படியும் ஒரு கிழமை அல்லது 10 நாட்களை வச்சு கொண்டு தான் பெரும்பாலான குறிப்பிட்ட சில பிரயாணிகள் ஒரு மாத விடுமுறை அப்படி வந்தாலும், ஆனால் பெரும்பாலான கணிசமான பிரயாணிகள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இந்த குறுகிய காலப்பகுதியில் தான் வராங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையுமே சாரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலங்கையில் இன்னொரு ஒரு விசேடத்துவம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டில் தெரியும் விவசாயம் ஒரு ஒரு மிக பிரதானமான ஒரு துறையாக இருக்குது நமக்கு, அக்ரிகல்ச்சர். அதில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வகையான பயிரை நம்ம உற்பத்தி செய்கிறோம். நம்ம இந்த கிழக்கு வட மேல் அந்த பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன என்ன பாப்புலராக இருக்கும், வேளாண்மை. சரி, இந்த கிழக்கு அதே மாதிரி புலனறுவை போன்ற பிரதேசங்களில் வேளாண்மை செய்கை வந்துட்டு என்ன பாப்புலராக இருக்கும். அதே மாதிரி இந்த மத்திய மலை நாடுகளில் தேயிலை பாப்புலராக இருக்கும். அதே மாதிரி குருநாகல், புத்தளம், சிலாபம் போன்ற இடங்கள்ல என்ன செய்யும், நம்ம தென்னை வளையம்னு சொல்கிறோம். என்ன அது தென்னை வந்துட்டு பாப்புலர் ஆகிக்கும். அது வந்துட்டு பாப்புலர் ஆகிக்கும். சில இடங்களில் கருவா, அதே மாதிரி அப்படியான விடயங்கள், அப்படியான பயிர்கள். சில இந்த வடமாகாணங்களில் சில வகையான பயிர்கள், தானிய வகைகள் வந்துட்டு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மேல் மத்திய மலை நாட்டில் வேறு விதமான பயிர்கள் உற்பத்தி செய்கிற மாதிரி. ஸோ அதை பலதரப்பட்ட வகையான என்ன வந்துட்டு வளர்க்கப்படுது. அதை விசிட் பண்ணுறதுக்கு மக்கள் வராங்க. ஒரு ஸ்ரீலங்காவில் அடுத்த ஒரு ட்ரெண்ட் தான் போயிருக்கேன்னு சொன்னால், வார டூரிஸ்ட்டுக்கு இந்த பெரி ஃபீல்டு எப்படி இருக்குது, இந்த விவசாயம் எப்படி இருக்குது, கருவா செய்கை எப்படி நடக்குது, தேயிலை செய்கை எப்படி நடக்குது, மிளகு எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, அதே மாதிரி தானியங்களில் உளுந்து, பயறு போன்றவை எப்படி உற்பத்தி செய்யப்பட்டு இது சொல்லுது, அதை ஒரு டூரிசம் இதாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி கலாச்சார முக்கியத்துவமாக இந்த பிரதேசம் நிறைய இருக்குன்னு கல்ச்சரல் ஏரியா வந்து ஒவ்வொரு பல்லின சமூகத்தினர்கள் வாடுகின்ற நாடுங்கிறதால
பல ஆஹ், கலாச்சார முக்கியத்துவம் ஹெரிட்டேஜை வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜப்னா போனால் கோவில்ஸ், அடுத்தது அவங்களோட பிரதான சின்னங்கள், அதே மாதிரி ட்ரிங்கோவில் இருக்கிற வரலாற்று சின்னங்கள், வரலாற்று இடங்கள், புலனர்வு இருக்கிற சின்னங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான கண்டியில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற இடங்கள் காணப்படும். ஓகே, அதே மாதிரி ஆஹ், கலாச்சார விடயங்களையும் இலங்கை வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு நாடாக இருக்கு. Okay, அதே மாதிரி திரும்பியும் பார்த்தோன்னு சொன்னால் அந்த இயற்கை இயற்கையில் ஒரு ஒரு வனப்பான ஒரு நாடாக காணப்படும் ஒரு நம்முடைய இலங்கை நாடு. நீர்நிலைகளாகட்டும், கடலாகட்டும், அல்லது மலை தொடர்களாகட்டும், அடுத்தது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது வருகின்ற பாதை ஊடாக பயணிக்கின்ற பொழுது வருகின்ற காட்சியாகட்டும், அல்லது ஒரு ரயில் பயணங்களில் பயணிக்கிற காட்சியாகட்டும், எந்த இதுக்கும் இயற்கையால் வனப்புமிக்க ஒரு நாடாக காணப்படும். ஸோ அப்படியான ஒரு இதில் வந்துட்டு நம்முடைய இலங்கை வந்துட்டு காணப்படுது. இதில் சுற்றுலாத்துறை தோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க அந்தமான் தீவை விட்டு என்ன புறப்பட்டு மேற்கிலிருந்து சற்று தென்புறமாக ஒரு 1000 மைல் பயணத்தில் சென்றால் சிலோனை அடையலாம்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி இதில் இந்து சமுத்திரத்தின் முத்து என்ன இந்து சமுத்திரத்தின் முத்து என்றும் பல இதால் ஆரம்பத்தில் கண்டறிஞ்சால டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு முதல் ஒரு உல்லாச அழகிய இயற்கையான கடற்கரைகள் இதெல்லாம் நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். ஏரிகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், மலை காட்சிகள், மலைக்காடுகள், அதே மாதிரி புராதன நாகரிகத்தின் கம்பீரமான அழகு சின்னங்கள் போன்ற கவர்ச்சி அம்சங்களை மரபுரிமையாக பெற்றுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே இயற்கையாகவே வந்திருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் அந்த என்ன மலைத்தொடர்கள், ஆடம் ஸ்பீக், அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாகவே இலங்கைக்கு கிடைத்த வரங்கள். மேலும் பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய கலாச்சார பின்னணிகளை கொண்ட நட்பு ரீதியான மக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மனதுக்கு இனிய சூழலை உருவாக்கி கொடுக்கின்றனர். இப்போ ஸ்ரீலங்காக்கு வரவரால் எல்லா வகையான ஒரு ஆக்களோடையும் பழகிட்டு போவார். இப்போ கொலம்பில் வரப்போக்குள்ள ஒரு பௌத்தம், அதே மாதிரி ட்ரிங்கோக்கு வந்தாருன்னா ஒரு ஹிந்து, அதே மாதிரி இன்னும் அந்த மிஹிந்தலை மற்ற ஜஃப்னா அங்கே போனான்னு சொன்னால் கிறிஸ்தவம், அதே மாதிரி மற்ற சைடு இஸ்லாமிய கல்ச்சர் எல்லாத்தையுமே எல்லாரும் நபருடையும் வியாபாரம் அல்லது அவர் சுற்றுலா பொருட்கள் சேவைகளை கொள்வன செய்யும் பொழுது உறவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். இலங்கை வந்துட்டு 1948க்கு சுதந்திரம் அடைவதற்கு முன் அக்காலத்தில் எல்லா சுற்றுலா பயணிகளும் மேற்கு அல்லது கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கை ஊடாக செல்லும் இடைத்தங்கள் இருந்தன. மாதிரி டச் பண்ணி தான் போவாங்க இங்கே. ஏன்னா அவங்களோட உணவுகளை ரீஃபில் பண்ணுறதும், அதே மாதிரி வாகனங்களுக்கு தேவையான எரிபொருட்களை ஃபில் பண்ணுறதுக்கும் இலங்கை ஒரு பிரசித்தி பெற்ற நாடாக இருந்துச்சு. போகிறதுக்கு தங்கி நின்று போகிறதுக்கு அவங்களோட ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நாடாக தான் இந்த நாடு ஆரம்பத்தில் பார்த்துச்சு. அதான் சொல்லும் இந்த இலங்கை வந்துட்டு இந்து சமுத்திரத்தின் முத்தாகவும் ஒரு கேந்திர நிலையமாகவும் இது காணப்பட்டுச்சு. இந்த இடைத்தங்கள் பயணிகள் டச் பண்ணி வரார்கள் இலங்கையில் கணிசமான பொருட்களை கடையில் வாங்கி செல்பவர்களாக காணப்பட்டனர். அவங்க இங்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தான். அரசாங்கம் சுற்றுலா 1948 கவர்மெண்ட் சுற்றுலா பணியகம் உருவாக்கப்பட்டுச்சு. 65 கட்நாயக்க சர்வதேச நிலையம் செய்யப்பட்டமை சுற்றுலாத்துறை பொறுத்த இலங்கைக்கு திருப்பு முனையாக காணப்பட்டது. இத்தனாம் ஆண்டு 1965 பண்டார் நாயக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். 66 இலங்கை சுற்றுலா சபை டூரிசம் போர்டு ஒன்று டெவலப் பண்ணுறாங்க 66. அதுக்கு பிறகு ஹோட்டல்ஸ், கூட்டுத்தாபனம், ஹோட்டல் பயிற்சி பாசன ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகுது இந்த சுற்றுலாத்துறையை வளமான பாதையில் வழி நடத்தி செல்வதற்கு. அதே மாதிரி அதுக்கு பிறகு 1990 1990க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் நாட்டில் இடம்பெற்ற யுத்த சூழ்நிலையால் கடுமையாக வீழ்ச்சி அடையுது. ஏன்னா நடந்த 3 சதவீதத்துக்கு மேலே நடந்த யுத்தத்தால் வந்துட்டு கடுமையாக வீழ்ச்சி அடைதல், பிரேமதாசாவின் கொலை, 97 இலங்கை மத்திய வங்கியான குண்டு தாக்குதல், 97 ஹில்டன் ஹோட்டல் மீதான தாக்குதல், இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு வெளிநாட்டிலேருந்து வந்த பயணிகள் தரித்து நின்று போகிறனாலும் சரிதான்,
இலங்கைக்கு வாரனாலும் சரி தான் பாரியளவான வீழ்ச்சியை அது சந்திக்குது. அது இந்த வகையில் 94ஆம் ஆண்டு ஆட்சி விடுமுறையே சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி முடிவடையும் காலப்பகுதியில் புதிய ஆட்சி ஒன்று 2005 ஏற்படுவதற்காக இலங்கையில் 2004ஆம் ஆண்டுக்கு சுனாமி அழுத்தம் இருக்குதுன்னு அதுக்கு பிறகு காலப்பிரிவை கொண்டதாகவும் இக்காலம் காணப்படுது. அதன் அடிப்படையில் சுனாமி கடற்கோள் சுற்றுலாத்துறையை வெகுவாக பாதிக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. ஏன் அது வந்துட்டு கரையோர பகுதிகளில் மட்டும்தான் அதில் தாக்கம் வந்து இருந்த பொழுதிலும் அது பல்வேறு நாடுகள் அடுத்தது வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் INGOs போன்றவற்றின் வருகைகள் உதவிகள் காரணமாக மிகவும் குறுகிய காலப்பகுதியில் அது நம்ம நாடு உட்கட்டமைப்பு மீளெழுச்சி வகையிலையும் உயர்வடைஞ்சிச்சு. சுனாமிக்கு பிறகுதான் நிறைய டெவலப்மெண்ட் நடந்துச்சு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சுனாமிக்கு பிறகு வராத வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு சுனாமிக்கு முதல் வராத வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு சுனாமிக்கு பிறகு வந்துச்சு. சுனாமிக்கு முதல் ஸ்ரீலங்காவுக்கு வராத ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு சுனாமிக்கு பிறகு தான் வந்துச்சு. ஏன்னு சொன்னால் சுனாமி டைமில் ஆரம்பத்தில் திறந்த மூடிய பொருளாதார கொள்கை காணப்பட்டு திறந்த பொருளாதார கொள்கை இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இன்னும் வந்துட்டு இந்த சுனாமிக்கு பிறகு நாடு வந்துட்டு பல நாடுகளுக்கும் பல நிறுவனங்களுக்கும் ஒரு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கும், நிறைய பண முதலீடுகளை இங்கே செய்கிறதுக்கும் நாடு வந்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட எக்ஸஸ். அது மாதிரி 2004ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை 5,66,202 காணப்பட்டிருக்கு. இது முன்னே ஆண்டு ஒப்பிடும் பொழுது 13% வளர்ச்சியை பதிவு செய்தது. அதுக்கு ஆரம்பத்தில் என்ன 2004ஆம் ஆண்டுக்கு முதல் யுத்த சூழ்நிலையாக காணப்பட்டதன் காரணத்தினால். இது மட்டுமின்றி 2002ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட சமாதான முயற்சி சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை விலக்கான சூழ்நிலையாக காணப்பட்டுச்சு. அதே மாதிரி 2005ஆம் ஆண்டில் வரையப்பட்ட புதிய சுற்றுலா சட்டக்கோவை இலக்கம் 38/67 முதலாம் பகுதியின்படி இலங்கை சுற்றுலா சபையின் செயற்பாடுகள் 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதியில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது அது முடியுது நம்ம அது பதிவு செஞ்ச போர்டில் இருந்து. அதிலிருந்து 2007ஆம் ஆண்டு அக்டோபர் ஃபெஸ்ட்டில் நெக்ஸ்ட் டேயிலிருந்து 38ஆம் சட்டக்கோவையின்படி இலங்கையின் சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் வந்துட்டு இலங்கை சுற்றுலா சபையை தன்னோட பகுதியை உள்ளடக்கி அதிலிருந்து ஆன் பண்ணிட்டு வரேன். எனி கொஷன்? ஓகே, உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு சுற்றுலா பயணி வருகை முன்னே ஆண்டு ஒப்பிடுத்தும் போது 50% தான் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து தற்பொழுது சுற்றுலா வருமானம் 70% வளர்ச்சியை சுமாராக $250 மில்லியன் ஆக அடைஞ்சது. அதுக்கு பிறகு அதே மாதிரி இலங்கை சுற்றுலா அனுபவத்திற்கான சர்வதேசக்களுக்கு இலங்கை கிடைக்கும் தீர்மானிக்கப்பட்ட பொருளாதார நன்மைகளை கண்டறிவதற்கும் சுற்றுலா உற்பத்தியை வழங்குவதற்கும் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஆதரவு மற்றும் நிதி பங்களிப்பு வழங்குவது இந்த சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் பிரதான வைபாகம். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை சுற்றுலாத்துறையில் பொருளாதார பங்களிப்பு. உங்களுக்கு தெரியும் இலங்கை வந்துட்டு இந்த சுற்றுலாத்துறையை டெவலப் பண்ணுறதுக்கு பாரிய அளவான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வராங்கன்றது தெரியும். என்ன அதே மாதிரி இலங்கையின் அந்நிய செலவாணி சம்பாத்தியம் இதுக்கும் பாரிய அளவான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்ஸில் தெரியும் சிங்கிள் ஸ்டார், 2 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல், அதே மாதிரி 3 ஸ்டார், 4 ஸ்டார், அப்படி ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் வந்துட்டு இந்த ஹோட்டல்ஸ் இருக்கிறதால அதுக்குரிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அக்கமடேஷனில் மொட்டைல்ஸ் இருக்கும், பாதை ஓரங்களை சார்ந்த சில தங்குமிடங்கள், அடுத்தது பெட் ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க, பெட் ஸ்பேஸ், அடுத்தது குரூப் ஸ்டே, ஒரு 10 பேர் 15 பேர் அல்லது 20 பேர் ஒரு ஹோல் செட்டப்பில் ஸ்டே பண்ணுற மாதிரி அல்லது ப்ரைவேசி வைக்கிற மாதிரி. ஏன்னா அதே மாதிரி உணவகங்களில் ரிசோர்ட் காணப்படும், ரிசோர்ட்ஸ், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி பொட்டிக்ஸ், சின்ன பெட்டி கடைகள், அதே மாதிரி பயண முகவர்கள், ட்ராவல் ஏஜென்ட்ஸ், மாதிரி சுற்றுலா ஏற்பாடு
டூர் கிரியேட்டர்ஸ், ஏற்பாளர்கள், ஆர்கனைசர்ஸ், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு டூர் ஃபெஸ்டிவல் கிரியேட் பண்ணுறதுக்கு இலங்கையில் பல்வேறு இடங்களையும் பல்வேறு இடங்களில் இருக்கிற நிறுவனங்களையும் ஹோட்டல்ஸ்லையும் ஒன்றிணைச்சு அந்த டூரிஸ்ட்டை வந்துட்டு ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட ஒரு மாதத்தை தெரிவு செய்வாங்க. அது அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் வேர்ல்ட் டூரிசம் டேயில் தான் அது நடக்கும். இப்போ தெரியுமா யாருக்கு? யாருக்கு தெரியும்? வேர்ல்ட் வேர்ல்ட் டூரிசம் டே எப்போ தெரியுமா யாருக்கும்? வேர்ல்ட் டூரிசம் டே எப்போ கொண்டாடப்படுது? இலங்கையில் அருகம்பையில் யார் இருக்கிறீங்க? அருகம்பை சைடில் யார் இருக்கீங்களா இதில் இருந்து? அல்லது ட்ரிங்கோ மிரிச ஆம் சார், ட்ரிங்கோ சார். எப்போ டூரிசம் டே? வேர்ல்ட் டூரிசம் டே எப்போ? ட்ரிங்கோ ஒரு டூரிஸ்டுக்கு பாப்புலரான ஒரு இடம் என்ன? வேர்ல்ட் டூரிசம் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? செப்டம்பர் 27. எஸ், செப்டம்பர் 27 வந்துட்டு வேர்ல்ட் டூரிசம் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த செப்டம்பர் வேர்ல்ட் டூரிசம் டே வச்சு நிறைய ஈவெண்ட்டுகள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கவர்மெண்டால் அல்லது ப்ரைவேட்டால். இந்த இந்த வேர்ல்ட் டூரிசம் ஒவ்வொரு வருஷமும் இப்போ கடந்த ஆண்டும் அருகம்பே, ட்ரிங்கோ, மிரிச, அதே மாதிரி டவுன் சவுத், கலம்பு, அதே மாதிரி கெண்டி, நூரலியா போன்ற இடங்களில் இந்த இந்த செப்டம்பர் 27 டார்கெட் பண்ணி ஈவெண்ட்ஸில் நடக்கும். அந்த நாளை வச்சு கொண்டு 3 நாளைக்கு அந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும். இது நிறைய நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணும். அதில் குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது ஸ்ரீலங்கா நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்த நிகழ்வுகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அது மேஜர் சோர்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்களோட சேவிஸோடாக தான் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு இப்போ நிறைய ரைவல்ஸ் வரும். இப்போ இந்த ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதால ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு ஹோட்டல்ஸும் ப்ரொமோட் பண்ணுறதால வரப்போகிறவங்க அவங்களோட இது கூட தான் ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் கம்பெனியோடாக அல்லது அந்த ஏர்போர்ட்டில் இந்த புக்கிங்ஸுகள் அப்படியான விடயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அந்த சுற்றுலா வேர்ல்ட் டூரிசம் உலக சுற்றுலா தினத்தில் டார்கெட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸுகளை செய்வாங்க. அதில் தான் இந்த அருகம்பையில் நடக்கும். அதே மாதிரி ட்ரிங்கோவில் சில ஈவெண்ட்டுகளை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நிறைய பிரயாணிகளுக்கு சில புக்கிங்ஸில் வந்துட்டு ஈஸி பண்ணி கொடுத்துருப்பாங்க. விசா ப்ராசஸிங் அல்லது அவங்க இந்த ஸ்டே பண்ணுறதுக்குரிய ஸ்பெஷல் கேரிங், அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி அந்த டைமில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸுகள் ஹோட்டல்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ எல்லா ஹோட்டல்ஸும் அந்த ஆஃபர்ஸை எட் டைம் கொடுக்கும் அந்த அந்த சீசனுக்கு. அப்போ அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர பயணிகளுக்கு அந்த டைமில் வாரது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அந்த பட்ஜெட் அவங்களுக்கு வந்துட்டு கன்வீனியண்டாக இருக்கும் எல்லா இடங்களுக்கும். உதாரணமாக நூரலியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இங்கே ஈஸ்டர்னில் இருக்கிற ஹோட்டல் ஆகட்டும், அல்லது சதர்னில் இருக்கிறதாகட்டும், அல்லது இருக்கிறதாகட்டும், எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே விடயங்களை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரே குறைஞ்ச ரேட்டில் கன்சியூம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ அதை டார்கெட் பண்ணி சில இதுகளை செய்வான். அதே சந்தர்ப்பங்களில் அந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதை செய்வாங்க. இது சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் இந்த ஈவெண்ட்டுகளை டார்கெட் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி பொழுதுபோக்கு மற்றும் களியாட்ட வணிக நிறுவனங்கள், ஞாபக சின்னங்கள், மொனிமெண்ட்ஸ், டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கிறது, கைப்பணி பொருட்கள், ஏனைய கடைகள் போன்ற சுற்றுலாத்துறையுடன் தொடர்பான வணிக நிறுவனங்கள் சுற்றுலாத்துறையில் நேரடியாக வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இதில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர் இருக்கும். நீங்கள் அந்த சும்மா ஸ்ரீலங்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சில அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இப்போ ரீசெண்டாக எத்தனை சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, நாட்டில் எத்தனை சுற்றுலா பயணிகள் வராங்கங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிராஃபிக்கல் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் லாஸ்ட் 2020 டேட்டா இருக்குது. லேட்டஸ்ட் டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு நான் பிடிஎஃப்பில் ஷேர் பண்ணுவேன். உயர் சந்தையில் சுற்றுலா பயணிகள் வருகை வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரி அடிப்படையிலையும் எங்கேருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்கங்கிறத அடிப்படையில் பார்க்கலாம் நீங்கள்.
அடுத்தது இலங்கையின் பிரபல்யமான சுற்றுலா மையங்கள். வனவிலங்கு சரணாலயங்கள் யாழ, ஆம், கிரிந்தல, மின்னேரியா, பல்லேகல, வாஸ்கமுவ. அதில் வந்துட்டு வனவிலங்குக்கு பிரபல்யமான இதாக காணப்படும். அதிலையும் குறிப்பாக இந்த சென்ட்ரல் சைட்லையும் பார்க்கலாம் நீங்கள். உடவளவ யானைகள் அதே மாதிரி பறவைகள் சரணாலயம் குமணையில் பறவை, அதுலேயும் விலங்குகளும் இருக்குது. அது மாதிரி பந்துல, யாட்ரியா, குருள்வில. அது மாதிரி யானைகள் சரணாலயம் வந்துட்டு பின்னவலையில் இந்த பார்க்கலாம் நீங்கள். அது மாதிரி பாதுகாக்கப்பட்ட வனங்கள், செக்வர்ட் ஃபாரஸ்ட், சிங்கராஜ வனம், ரிட்டிகலை, கிந்துலே. மாதிரி தாவரவியல் பூங்கா, பேரதனிய பொட்டனிக்கல் கார்டன், அக்கலம் பொட்டனிக்கல் கார்டன், கம்பா பொட்டனிக்கல் கார்டன். அது மாதிரி இப்போ விலங்கியல் பூங்கா, தேகுகளில் இருக்கிற பெரிய காட்சி சாலை, சதுப்பு நிலங்கள், முருகை கற்பாறைகள், பாசிக்குடாவில் இருக்குது, உரிக்கம்மு, நிலாவளி பீச்சஸ், எல்லாம் வந்துட்டு கோரல்ஸ். அதே மாதிரி ஹிக்காடுவை அந்த சைட்லையும் சதர்ன் சைடை பார்க்கணும்னா ஒன்று தான் எக்ஸாம்பிளாக போட்டிருக்கு. அதே மாதிரி மலைப்பகுதிகள், மலைப்பகுதிகளில் பீஜுல் தலங்கம், சிவனொளி பாதமலை, நமனுகால, நீர்வீழ்ச்சிகள், ராவணன் எல்லை, தியலுமை, லக்ஷபான. இலங்கை நீண்ட கரையோரம், இங்கே எல்லா கடற்கரைகளும் நீண்ட கடற்கரைமாகத்தான் பெரும்பாலான கடற்கரைகள் இருக்கும். இலங்கையின் கடற்கரைகள், அதே மாதிரி சூரிய சன்பாத், கிளைமேட், யானைகள், தேயிலை, கிரிக்கெட், வைல்ட் லைஃப் போன்றவற்றுக்கு பிரபல்யமாக காணப்படுது. 30 வருட யுத்தத்துக்கு பின்னர் மீண்டும் உல்லாச பிரயாணத்தில் உத்வேகத்துடன் பயணிச்சு கொண்டு. அதே மாதிரி உல்லாச பிரயாணிகளை கவரும் இடங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் அனுராதபுரம் பழமை மிக்க தலைநகரம், பண்டைய நினைவு சின்னத்தை கொண்டு காணப்படுது. அதே மாதிரி அருகம்பை, இலங்கையின் தென்கிழக்கு பிரதேசத்தில் காணப்படும் இவ்விடம் இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ளது. கடல் சறுக்கல்கள், சர்ஃபிங்கு தான் பாப்புலர். சவுத் ஏசியாவில் டாப் 10ல் இந்த அருகம்பை பிளேசஸ் இருக்குது. அருகம்பை பிளேஸ் உலகிலே 2வது தலை சிறந்த இடமாக காணப்படுது. எதுக்கு? இந்த சர்ஃபிங், கடல் அலை சறுக்கல் விளையாட்டுக்கு பிரசித்தி பெற்ற இடமாக இந்த அருகம்பே காணப்படுது. அதே மாதிரி பெந்தோட்ட பீச், கோல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு, கடல் வளத்தை கொண்ட பிரதேசமாக காணப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் சிறப்பு பெற்று காணப்படுது. அதே மாதிரி கோல் பலப்பீட்டிய அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் செய்கிற ஒரு இடமும் இருக்குது. அதுக்கும் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி பேருவலை, இலங்கையின் 1வது முஸ்லீம் குடியேற்றம் இடம்பெற்ற இடம். அதே மாதிரி அரேபியன் ட்ரேட்ஸ் வந்துட்டு இங்கே வந்ததாக வரலாற்று சான்றிதழ்கள் எடுத்திருக்கின்றன. அதே மாதிரி பந்தல தேசிய பூங்கா 15 கிலோமீட்டர் பரப்பினை கொண்ட. அதே மாதிரி இப்போ நியூவாக சில இது வந்துருக்குதுண்ணே, சதர்ன் சைட்டில் பேர்ட் பார்க், ஓப்பன் ஜூ, அதெல்லாம் வந்துட்டு புதுசாக டெவலப் பண்ணப்பட்டது. அதே மாதிரி கொழும்பு, அதே மாதிரி தம்புள்ள, ஹிக்காடுவை, சாண்டி பீச், மணற்பாங்கான கடற்கரைகள். அதிகமாக டூரிஸ்ட் வந்துட்டு இந்த இப்படியான மணற்பாங்கான கடற்கரையை வந்துட்டு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சன்பாத் வந்துட்டு அவங்களுக்கு எசென்சியல். ஏன்னா அவங்களோட உடம்புக்கு அவங்களோட வெள்ளை அந்த உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அவங்களுக்கு அந்த வெயில் வந்துட்டு படணும். வெயில் வந்துட்டு இலங்கையில் கிடைக்கப்படுற அந்த குறிப்பாக கடல் கரையை அண்டிய பிரதேசத்தில் கிடைக்கிற அந்த சன்பாத் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு காணப்படுது. அதுக்கு தான் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு சாண்டி பீச், மண் இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மண்ணில் இருக்கிற கடற்கரையை வந்துட்டு அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. ஓகே, அதே மாதிரி கோரல்ஸ், முருகை கற்பாறைகளுக்கு பிரபலமாக காணப்படும். அதே மாதிரி கற்பிட்டி, புத்தளத்தில் இருக்கிற கற்பிட்டி, இதில் வந்துட்டு அந்த
இயற்கையான தரக்கூடிய இடமாக இதுலையும் அந்த என்ன நிறைய விடயங்கள் இதில் காணப்படுது. அடுத்தது டூரிஸ்ட் வந்துட்டு அந்த என்ன புத்தளத்தில் அந்த இந்த உப்பு வயல் அதுகளை இறால் பண்ணைகள் போன்ற இதுகளை பார்க்குறதுக்கும் விஜயம் செய்கிறாங்க. லோக்கல் டூரிஸ்ட்டும் தான், ஃபாரின் டூரிஸ்டும் தான். அதே மாதிரி சென்ட்ரல் இருக்கிற கேண்டி, அதில் இருக்கிற தலதா மாளிகை, அந்த வகையான இடங்கள், புலனறுவை, சீகிரியா போன்ற இடங்கள் வந்துட்டு இதுக்கு பாப்புலராக காணப்பட்டு கொண்டிருக்கு. இதில் எதிர்பார்க்கிறவனாக்களாக இப்போ நீங்கள் இலங்கையில் சுற்றுலாத்துறைக்கு இருக்கிற சாதகமான காரணிகள் அப்படி பார்க்கலாம், அல்லது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பொருளாதார பங்கு அடிப்படையாக இலங்கையில் பிரபலமாக காணப்படும் சுற்றுலா மையங்கள், இப்படியான விடயங்கள் இங்கே பொதுவாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இது வந்துட்டு இலங்கையில் சுற்றுலாத்துறையை டிஃபைன் பண்ணுறதுக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இது வந்துட்டு இலங்கையோட டூரிஸ்ட் சைட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன்னு சொன்னால் இந்த டூரிசம் செக்டருக்கு கவர்மெண்ட் என்னென்ன சேவைஸை செஞ்சிருக்கு, கவர்மெண்ட் வந்துட்டு இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இலங்கைக்கு இயற்கையாக அல்லது அமைவிடம் சார்ந்து நிறைய சாதகமான காரணிகள் அடுத்தது விடயங்கள் அம்சங்கள் காணப்பட்டாலும் இது தவிர்த்து அரசாங்கம் என்னென்ன கண்ட்ரிபியூஷனை வழங்கியிருக்கு நீங்கள் ஓவராலாக பார்க்கணும். அதில் நம்ம சம்மரி பண்ணி சொல்கிறேன். நம்மளுக்கு அரசு வந்துட்டு பட்ஜெட்டில் அவங்களோட பாதுகாட்டில் பெரும்பாலான ஒரு விடயத்தை இந்த சுற்றுலா அபிவிருத்திக்கு உட்கட்டமைப்பு வசதிகள், ஹோட்டல்ஸ்கள் போன்ற விடயங்களுக்கு சுற்றுலா அமைச்சினூடாக, அது மாதிரி சுற்றுலா அமைச்சு, டூரிசம் மினிஸ்ட்ரி, அது மாதிரி சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் இலங்கையில் 9 மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாகாண சுற்றுலா அமைச்சு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஒன்று இருக்கு. அதனூடாக உள்நாட்டு அரசு அலுவலர்கள் என்ன டிவிஷனல் செக்ரட்டரியேட், முனிசிபல் கவுன்சில், அதனூடாக சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பாங்க. இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் அவங்களோட இந்த டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்களை கூப்பிட்டு, ஒவ்வொரு துறை சார்ந்த ஆட்களை கூப்பிட்டு இதை எப்படி நம்ம இந்த அவங்களோட சைட் டூரிசமை எப்படி டெவலப் பண்ணலாம், அல்லது அவங்களோட டூரிசம் சைட்டில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம். அது மாதிரி பட்ஜெட்டில் என்ன செய்வாங்க, இந்த உலகம் அந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணி பட்டிருக்கும் அந்த வருகின்ற ஆண்டுக்கான செலவீட்டில் இப்படி செலவழிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி அரசாங்கம் வந்துட்டு ஒரு உள்நாட்டு ஒரு முயற்சியாளர்களால் இருப்பாருன்னு சொன்னால் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ணும். அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகட்டும் அல்லது அவர வணிகத்தை விருத்தி செய்கிறதுக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ணும். நம்ம இப்போ ஒரு ஹோட்டல்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஹோட்டல்ஸை ஒரு ஹாஃப்ல நின்றுட்டு அந்த ஹோட்டல் அதை கட்டுறதுக்கு அவருக்கு ஃபைனான்சியல்னு சொன்னால் பேங்க்கில் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு லோன் எடுத்து கொடுத்து அதை முடித்து அதனுடைய வருமானத்தை கட்டுறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அது மாதிரி அரசு வந்துட்டு என்ன செய்யும், இந்த டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு என்ன சொல்கிற மூலதனமாக வெளிநாட்டு முதலீடுகள் என்ன செய்யும்னு சொன்னால் ஊக்குவிக்கும், கடுமையாக என்ன செய்யும், அதை ஊக்குவிக்கும். அதே மாதிரி அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அவங்க கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு வசதிகள், பாதை விஸ்தரிப்பு, அதே மாதிரி ரோட் எக்ஸஸ், அதே மாதிரி கட்டடங்கள், அதே மாதிரி போக்குவரத்து துறையை விருத்தி செய்கிற அவங்க ஹைவே, அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே எக்ஸஸ், அதில் கன்வீனியன்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஞ்சு கொடுக்குறதால அந்த ஏரியா டெவலப் ஆகும். உதாரணமாக ஒரு ஒரு இலங்கையில் ஒரு இடத்துல ஹோட்டல்ஸ் இருக்குது, அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு அந்த டூரிஸ்ட்டுக்கு பாதை வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அல்லது அந்த வெஹிக்கிள் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த ரோட்டை போட்டு கொடுக்குறது மூலமாக அரசாங்கம் வந்துட்டு என்ன செய்யும், அந்த ஹோட்டல்ஸ் அதுகளுக்கு ஊக்குவிப்பாங்க. அதே மாதிரி
ஜென்ரலாகவே ஸ்ரீலங்காவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் அரசு செலவில் வந்துட்டு என்ன செய்யும், ப்ரொமோஷனில் செய்யும், ப்ரொமோஷனில் செய்வாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வாரத்துக்கு அரசாங்க செலவில் பொதுவான ஒரு ஊக்குவிப்பு அல்லது என்ன சொல்கிற ப்ரொமோஷன், அட்ராக்டிவ் ஈர்ப்புகள் ஈர்ப்புகளை செய்வாங்க. இலங்கைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்குரிய நடவடிக்கைகளை செய்வாங்க. கான்ஃபரன்ஸுகளை செய்வாங்க, அல்லது சில ஈவெண்ட்டுகளை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு டூரிசம் டேயில் சில ஈவெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வரும். அதில் எல்லா இருக்கிற அந்த ஏரியா சார்ந்த ஆட்கள் வந்துட்டு பிரயோசனம் அடைஞ்சிட்டு போவாங்க. அதே மாதிரி அரசு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களோட நாடு தவிர்ந்து இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ், வெளிநாட்டு அமைச்சரோடாக சில பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப், சில தந்திரோபாய உறவுகளை மேற்கொள்ளும். சவுதி, அதே மாதிரி கட்டார், சைனா, அப்படியே உறவுகளை பண்ணுறதால அவங்களோடாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணுற இவங்களுக்கு விசா வந்துட்டு இத்தனை நாளைக்கு தேவையில்லை. நம்ம தெரியும் சவுதி சில சில டைமில் என்ன செய்யணும், விசா ப்ராசஸிங்கை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் சில நாடுகளுக்கு ரிலாக்ஸ் இந்த நாட்டிலேருந்து வாராக்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் அல்லது இந்த விசா ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி அவங்களோட எம்பசியூடாக. அதே மாதிரி சில சுற்றுலாத்துறைக்கு அல்லது உதவி செய்கிறது மூலமாக உயர்கல்வி அல்லது கல்வி ரீதியில் சில பாடத்திட்டங்களை கட்டாயம் கொண்டு வர சொல்லுவாங்க. அதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்கள் இருக்கிற சுற்றுலா தொடர்பான பட்ட படிப்புகள், பட்ட பின்னரான படிப்புகள், அந்த இதில் நிறைய எம்ப்ளாயீஸ் டெவலப் பண்ணிப்படும். அதன் மூலமாக ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஒழுங்கான மேனேஜர் இல்லை, அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அல்லது ஒரு ரிசோர்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ற பஞ்சம் வந்துட்டு நம்ம வெளிநாட்டில் இருந்து அதிக கூடிய விலையை கொடுத்து சில ட்ரைனர்ஸ் சில இப்போ தெரியும் உங்களுக்கு அந்த விடிசி அதுகள் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபுட் ப்ராசஸிங் மெஷின், நியூ மெஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுற, அதுக்குரிய ட்ரைனிங். பேக்கர்ஸ், ஹோட்டல் பேக்கர்ஸுக்குரிய ஹோட்டல் பேக்கர்ஸ்னால் அந்த சின்ன உள்ளூர் ஹோட்டல்ஸ் இல்லை, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இந்த பேக்கர்ஸில் கேக் மேக் பண்ணுறதாகட்டும், அல்லது அங்கே அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் வழங்குற அந்த உணவு பண்டங்களை எப்படி உற்பத்தி செய்கிறவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் வந்துட்டு இங்கே அரசாங்கம் வந்துட்டு கொடுக்கும். அதுக்குரிய ட்ரைனிங்கை கொடுத்து அதுக்குரிய தொழில் வாய்ப்புகளை மூலமாக நம்ம நாட்டிலிருந்து நம்ம வேலைக்கு ஆட்களை பெற்றுக்கொள்ளலாம்.